ஓகே. ஸோ நான் உங்க யாருக்குமே அன்மியூட் பண்றதுக்கான பெர்மிஷன் நான் குடுக்கல. ஸோ யூ கேன் கனெக்ட் வித் மீ இன் சேட் பாக்ஸ். ஸோ நெறைய பீப்பிள்ஸ் இருக்கிறதுனால சில பேர் அன்மியூட் பண்ணா அவங்களுடைய பேக்ரவுண்ட் மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ நான் யாருக்குமே அன்மியூட் பண்றதுக்கான பெர்மிஷன் குடுக்கல. கொஸ்டின் செஷன் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கான பெர்மிஷன் நான் குடுப்பேன். மகாலட்சுமி நீங்க ரெக்கார்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆயிடும். உங்க ட்ரெய்னர் உங்களுக்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணுவாரு. ஸோ யாருமே ரெக்கார்டிங் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த பெர்மிஷன் கிடையாது. ஸோ நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டுடே செஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லினக்ஸ் உடைய பேசிக் செஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம லினக்ஸ்னா என்னன்னு தெரியணும், ஏடபிள்யூஎஸ்னா என்னன்னு தெரியணும். மேபி இந்த கிளாஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆர் சில பேருக்கு ஏடபிள்யூஎஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்போது நடுவில் வர ஒரு கிளாஸா இருக்கும். சில பேருக்கு டெவாஸ் போகும்போது எடுக்கிற கிளாஸா இருக்கும். பட் இந்த கிளாஸை இப்பதான் பார்க்கணும் அப்பதான் பார்க்கணும் கிடையாது, எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஸோ அதனாலதான் நமக்கு இதை காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லினக்ஸ்னா என்ன அப்படின்னு யாருக்குமே ஐடியா தெரிஞ்சிருக்காதுல்ல. இந்த செஷன் யாருக்கான செஷனா இருக்க போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க எனக்கு லினக்ஸ்னா என்னன்னே தெரியாது, இந்த பேரை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது, இப்பதான் புதுசா கேள்விப்படுறேன், லினக்ஸ்னா என்ன என்ன பண்ணும் எதுவுமே எனக்கு ஐடியா கிடையாது, நான் வந்து நான் ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் எனக்கு ஐடியில எக்ஸ்ப்ளோரே கிடையாது, ஸோ அதனால லினக்ஸை பத்தி ஐடியாவும் எனக்கு இல்லை, இந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே இந்த கிளாஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் சில பேர் ரொம்ப கம்மியான ஆட்கள் ஐடிலேயே டொமைன் சேஞ்ச் பண்றதுக்காக இந்த கோர்ஸ் படிக்கலாம் எடுத்திருப்பீங்கல்ல, அவங்களுக்கு லினக்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கான செஷன் இது கிடையாது. ஏன்னா இந்த செஷன் முழுக்க முழுக்க ரொம்ப பேசிக்கா தான் இருக்க போகுது. நார்மலா இதை பத்தி தெரியாத ஒருத்தருக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இந்த கண்டென்ட்ல கவர் ஆகுது. ஸோ பேலன்ஸ் ஆல்ரெடி நான் லினக்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு பேசிக் எல்லாமே தெரியும் சார் அப்படின்றவங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வேணாம், நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு இல்ல நான் அடிஷனலா கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி லினக்ஸ்னா என்னன்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக்கா ஒரு ஐடி கம்பெனி எதுக்காக ஒர்க் பண்ணுது தெரியுமா? கண்டிப்பா அது ஒரு சாஃப்ட்வேர்க்காக தாங்க ஒர்க் பண்ணுது. ஓகே, சாஃப்ட்வேர்னா என்ன? அது ஒரு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் சொல்லலாம், வாட்ஸ்அப் சொல்லலாம். நீங்க யூஸ் பண்ற எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்காக தான் ஒரு ஐடி கம்பெனி ரன் ஆகுது, அந்த அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்காக. அப்போ ஐடி கம்பெனில கண்டிப்பா லேப்டாப்னு ஒன்று இருக்கும், ஆர் சிஸ்டம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்ல. இப்போ நம்ம லேப்டாப் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா, இப்ப நான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன், இதை நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு நடுவில் ஒரு ஆள் தேவைப்படுறாரு. அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓஎஸ்னா உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இதைதான் நம்ம ஷார்ட் ஃபார்மா ஓஎஸ் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஓஎஸ் என்ன அப்படின்னா அது விண்டோஸ் தாங்க. ஏன்னா விண்டோஸை தான் நம்ம சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விண்டோஸை யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா இது யூசர் ஃப்ரெண்ட்லி. இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி, இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்ச ஓஎஸ் விண்டோஸ், இதை தாண்டி நிறைய ஓஎஸ் இருக்குங்க. தெர் ஆர் மச் ஓஎஸ் இன் ரியல் டைம். ஒரு ஐடி கம்பெனில எக்கச்சக்கமான ஓஎஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஓஎஸ் தான் இந்த லினக்ஸ். அப்ப லினக்ஸ்ன்றது ஒரு ஓஎஸ்ன்றதை வச்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த லினக்ஸ்ன்ற ஓஎஸ்ல நிறைய ஃபிளேவர் இருக்கு, எக்கச்சக்கமான ஃபிளேவர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ்ல நமக்கு விண்டோஸ் என்டில ஸ்டார்ட் ஆயிட்டு எக்ஸ்பி 8 7 8.1 10 11 இப்ப அதுக்கப்புறமா வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குல்ல. ஆனா விண்டோஸ்ன்றது பேரு, அதுக்கு நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த லினக்ஸுக்கும் நிறைய ஃபிளேவர் இருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், அமேசான் லினக்ஸ்ன்னு சொல்லலாம், ரெட் ஹேட்னு சொல்லலாம், உபுண்டுன்னு சொல்லலாம், சூசின்னு சொல்லலாம், டெபியன், ஃபெடோரா, ஆல்பைன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓஎஸ் இருக்கு. அதாவது லினக்ஸ்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. அப்போ உங்களோட முதல் டாஸ்க் என்னன்னா, இன்னைக்கு டேல நான் கொடுக்குற போது முதல் டாஸ்க் வாட் இஸ் த லினக்ஸ் ஃபிளேவர், எத்தனை லினக்ஸ் ஃபிளேவர் இருக்குன்றத பார்க்க போறீங்க. அதுதான் உங்களுடைய டாஸ்க் நம்பர் 1 ஃபார் த டே. இன்னைக்கு கிளாஸ்க்கான முதல் டாஸ்க்கை நான் கொடுத்துருக்கேன், கைண்ட்லி மேக் நோட் ஆஃப் இட். ஓகே, ஸோ செகண்ட் சினாரியோ, லினக்ஸ்ன்றது ஒரு ஓஎஸ்ன்றதை பார்த்துருக்கோம்ல. எதுக்காக லினக்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம லினக்ஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட டிராபேக் உங்களுக்கு தெரியணும்ல. அது என்ன டிராபேக்ன்றதை பார்த்துக்கணும்.
இப்போ விண்டோஸ் மிஷின் நீங்க யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு பேமெண்ட் பண்ணணும். அதாவது இதுக்கு காஸ்ட் நீங்க பே பண்ணணும். அண்ட் அதே மாதிரி மணிகண்டன் ரெக்கார்ட்ஸ் கொடுக்க வேணாம், ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ யாருமே ரெக்கார்டிங் பண்ணாதீங்க, ஆல்ரெடி சொன்னதுதான். ஓகே, லெட்ஸ் பேக் டு தி டாபிக். காஸ்ட் நமக்கு கொடுக்கணும். அதாவது விண்டோஸ்ன்ற ஓஎஸ் யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா காஸ்ட்னு ஒன்று கொடுக்கணும். அதே மாதிரி இது நமக்கு செக்யூரான்னு கேட்டீங்கன்னா இது ஈஸியா ஹேக் பண்ண முடியும், அவ்வளோ செக்யூர் கிடையாது. மோர் தென் வேற என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னா இதுல எல்லாமே ஜியூஐயா இருக்கும். அதாவது ஜியூஐ அப்படின்னா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்போ கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு உங்ககிட்ட. நீங்க அது கூட எது வழியா கம்யூனிகேட் பண்ணுவீங்க? ஒரு ஓஎஸ் வழியா தான் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. இப்போ என்னோட லேப்டாப்ல நான் விண்டோஸ் 11 யூஸ் பண்றேன். இந்த விண்டோஸ் 11 மூலமா இந்த சிஸ்டம் கூட என்னால பேச முடியும். அதாவது ஒரு ஹார்ட்வேர் கிட்ட ஒரு ஹியூமன் பேசணும், அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த ஓஎஸ். இந்த ஓஎஸ்ல விண்டோஸ்னு ஒண்ணு இருக்கு, லினக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. விண்டோஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜியூஐன்னு சொல்லுவோம். ஜியூஐனா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். என்னால விண்டோஸ் மிஷின்ல என்னாலுமே எல்லாத்தையுமே கண்ணால பார்க்க முடியும் கிராபிக்கலா. இப்போ உங்ககிட்டயே நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், சேட் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நானு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இந்த நோட் பேட க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். எந்த பட்டன் கிளிக் பண்ணா க்ளோஸ் பண்ணலாம்? சேட் பாக்ஸ்ல கொடுங்க. எந்த பட்டனை கிளிக் பண்ணா என்னால க்ளோஸ் பண்ண முடியும்? கரெக்ட், அண்ணாமலை கொடுத்திருக்காரு. இந்த ரெட் கலர்ல இருக்கிற எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணா இது க்ளோஸ் பண்ண முடியும். சூப்பர். இதை நான் மினிமைஸ் பண்ண நினைக்கிறேன். எதங்க கிளிக் பண்ணலாம்? இந்த ஐபன் மாதிரி மைனஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணா கண்டிப்பா இதை மினிமைஸ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கும் தெரியுது, அதை கண்ணால பார்க்க முடியுதுல்ல, எல்லாமே உங்களுக்கு கிராபிக்கலா இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்னால கிராபிக்கலா பார்த்து என்னோட சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். ஓகே, அதுவே இன்னொரு டைப்பும் இருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்மன் லைன் இன்டர்ஃபேஸ். கம்மன் லைன் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்றது ஒரு கொஸ்டினா இருக்கும்ல. எனக்கு எதுவுமே கிராபிக்கலா இருக்காது. இதுல எல்லாமே கிராபிக்கலா இருக்கும்னு பார்த்தோம், இதுல எனக்கு எதுவுமே கிராபிக்கலா இருக்காது. இப்போ ஏதாவது ஒண்ணு க்ளோஸ் பண்ணணும்னா நான் ஒரு கமெண்ட் தான் கொடுக்கணும். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா ஒரு கமெண்ட் தான் கொடுக்கணும். ஒன்னு காப்பி பண்ணாலும் சரி, பேஸ்ட் பண்ணாலும் சரி, நான் என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே நான் ஒரு கமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க எல்லாருமே சிஎம்டின்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அதாவது கமெண்ட் ப்ராம்ப்ட். உங்க எல்லாரோட லேப்டாப்லயுமே இது கண்டிப்பா இருக்கு, நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த கமெண்ட் ப்ராம்ப்டை நான் கிளிக் பண்றேன். இதை நான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஏதாவது கிராஃபிக்கலா இருக்கா பாத்தீங்களா? எதுவுமே நமக்கு கிராஃபிக்கலா இருக்காது. ஸோ நீங்க எல்லாத்துக்குமே ஒரு கமெண்ட்ஸ் தான் டைப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கமெண்ட வச்சுதான் அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற ஓஎஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிஎல்ஐன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிறது நமக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். அது என்ன அப்படின்னா விண்டோஸ் மிஷின். அப்போ கம்மன் லைன் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிறது எது தெரியுமா? இந்த லினக்ஸ் மிஷின். இதுல இருக்க அமேசான் லினக்ஸ், ரெட் ஹேட், உபுண்டு, சூசி, டெபியன், ஃபெடோரா, ஆல்பைன்னு இருக்கிற எல்லாமே நமக்கு சிஎல்ஐ தான். அதாவது கம்மன் லைன் இன்டர்ஃபேஸ் தான். அப்ப இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணணும்னா நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுல சில பேசிக்கான கமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். அப்போ ஓஎஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஓஎஸ் டைப் அதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு ஜியூஐன்னு சொல்லலாம். ஷார்ட் ஃபார்மா சொல்றது என்ன மெத்தட் அப்படின்னா ஜியூஐ. இன்னொன்னு சிஎல்ஐ. அப்ப ஜியூஐனா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், சிஎல்ஐ அப்படின்னா கம்மன் லைன் இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த லினக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு சிஎல்ஐக்காக தான் இருக்க போகுது. அப்ப இந்த லினக்ஸை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. யாரால முடியும் தெரியுமா? இந்த கமெண்ட் தெரிஞ்சவனால மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே விண்டோஸ் மிஷின் தான் சின்ன வயசுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சின்ன வயசுல இருந்தே விண்டோஸ் மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விண்டோஸ் மிஷின்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இது யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்க யாருமே விண்டோஸ் மிஷினை தனியா போய் படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, யாருமே படிச்சிருக்க மாட்டோம். நம்மளா போய் யூஸ் பண்ணுவோம், ஓபன் பண்ணி நம்மளா யூஸ் பண்ணிப்போம். ஓகே, நீங்களா போய் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இதுக்கான காஸ்ட் நீங்க பே பண்ணணும். அதே மாதிரி இது ரொம்ப செக்யூர்லாம் கிடையாது. அண்ட் முக்கியமா ஒண்ணு, இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே லோ. லோ பெர்ஃபார்மன்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாமே கிராஃபிக்கலா இருக்குல்ல, அதனால நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் லோவா தான் இருக்கும். சேம் டைம் எனக்கு இது ரொம்ப செக்யூர்லாம் கிடையாது. நாட் மோர் செக்யூர்.
ஓகே. ஸோ இது எல்லாமே விண்டோஸ் மிஷினை பத்தின விஷயங்கள். இப்ப நம்ம லினக்ஸ் மிஷின்ல என்ன அட்வான்டேஜஸ், இது எதுக்காக நான் யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே கமெண்ட் பற்றி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்றீங்க. அதுக்கு நான் ஃப்ரெண்ட்லி யூசரா இருக்கிற விண்டோஸை யூஸ் பண்ணிப்பேன், எதுக்காக நான் லினக்ஸ்க்கு போகணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதோட பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாவே காஸ்ட் கிடையாது, ஃபுல்லாவே ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஓகே, இது ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அண்ட் மோர் என்னன்னா, எனக்கு இதுல ரொம்பவே செக்யூரிட்டி அதிகம். நம்ம ஈஸியா லினக்ஸ் மிஷின் அவ்வளவு ஈஸியெல்லாம் ஹேக் பண்ணிட முடியாது. விண்டோஸை கூட பண்ணிடலாம், ஆனா லினக்ஸை பண்றது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். ஸோ இது ரொம்பவே செக்யூர். அண்ட் இதை தாண்டி என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹையா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹையா இருக்கும். ஏன்னா இதுல எதுவுமே எனக்கு கிராஃபிக்கலா இல்ல. அப்போ கிராஃபிக்கலா எனக்கு எதுவுமே இல்லைன்றதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 ஹையா இருக்கும். அப்போ ஐடி கம்பெனியை பொறுத்த அளவுக்கு வேலை சீக்கிரமா முடியணும். அப்படி வேலை சீக்கிரமா முடியணும்னா அதுக்கேற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும். அதனால நீங்க ஏடபிள்யூஎஸ் எடுத்தாலும் சரி, லினக்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல டெவாப்ஸ் படிச்சாலும் சரி, கண்டிப்பா ஒரு ஐடி கம்பெனில அதிகமா யூஸ் பண்ற ஒரு ஓஎஸ்ல லினக்ஸ் தான் ஹையஸ்டா இருக்கு. அப்போ 95% ஆஃப் ஐடி கம்பெனிஸ்ல யூஸ் பண்ற ஒரு ஓஎஸ் என்ன அப்படின்னா அது லினக்ஸ் தான். அது எந்த ஃபிளேவரா வேணா இருக்கலாம், ரெட் ஹேட், உபுண்டு, சூசின், எந்த ஃபிளேவரா வேணா இருக்கலாம். ஆனா கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். அப்ப நம்ம ஒரு விஷயத்துல கிளியரா இருந்தாலே மற்ற விஷயங்களை யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். எப்படி நம்ம ஒரு மொபைல் யூஸ் பண்ணா மற்ற மொபைல் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் பேரு தான் வேலையை தவிர மற்றபடி எல்லா விஷயங்களும் ஒண்ணுதான். அப்ப லினக்ஸை தான் அதிகமா யூஸ் பண்றாங்கன்றதுனாலதான் நம்ம லினக்ஸை பேசிக்காவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, இப்போ லினக்ஸை பத்தின ஓரளவுக்கு ஒரு ஐடியாவை நான் கொடுத்துருக்கேன். அதாவது லினக்ஸ்னா என்னன்ற தெரியாத இருக்கிறவங்களுக்கு இதுதான் லினக்ஸ் அப்படின்னு ஒரு இமேஜ் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிளியரா இருக்குங்களா? அப்படி எல்லாருமே கிளியரா இருந்தீங்கன்னா chat பாக்ஸ்ல கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. That's really good for me to proceed to the next segment. ஓகே, குட். ஸோ எல்லாருமே கிளியரா தான் இருக்கீங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லினக்ஸ் ஓஎஸ நீங்க நான் சொன்ன மாதிரி இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸா கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மேபி இதுல நிறைய கேட்டகரியில பீப்புள் இருப்பீங்க. உங்களுக்கு இது முதல் கிளாஸா இருக்கலாம், ஆர் ஏடபிள்யூஎஸ் படிச்சுட்டு இருக்கும் போது நடுவில் நீங்க பாக்குற கிளாஸா இருக்கலாம், இல்லைன்னா ஏடபிள்யூஎஸ் ஃபுல்லா முடிச்சு டெவாப் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க கூட இதை பார்க்கலாம். பட் எப்படி பார்த்தாலுமே பிரச்சனை கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட லேப்டாப்ல விண்டோஸ்னு ஒரு ஓஎஸ் தாங்க வச்சிருக்கேன். அது என்னன்றது உங்களுக்கே தெரியும், விண்டோஸ் 11 நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓஎஸ். இப்போ நானு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே லினக்ஸ் மிஷினை பத்தி தானே சொல்லி தர போறேன். அப்ப எனக்கு லினக்ஸ்ன்ற ஓஎஸ் வேணும்ல. இப்ப என்னோட லேப்டாப்ல லினக்ஸ் இல்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களோட ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல ஒரு EC2 சர்வரை கிரியேட் பண்ண போறேன். அந்த EC2 மிஷினுக்கான ஏஎம்ஐல அமேசான் லினக்ஸ் இருக்குல்ல, அதை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, இதுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போற சினாரி. ஸோ லெட்ஸ் ஓப்பன் த ப்ரௌசர் ஃபர்ஸ்ட். நான் என்னோட ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் ஓபன் த க்ரோம். எல்லாருமே ஏடபிள்யூஎஸ் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட ஒரு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்கு, நானும் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ லாக் பேக் டு மை கன்சோல். ஸோ இதுதான் எனக்கான கன்சோல். ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு EC2 மிஷினை கிரியேட் பண்ண போறேன். ஸோ நீங்க இந்த இடத்துல சர்ச் பார்ல போயிட்டு EC2ன்னு போட்டாலே உங்களுக்கு ஒரு சர்வர் கிடைச்சிடும். அதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண போறது ஒரு இன்ஸ்டன்ஸ். மேபி இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்ததுன்னா, ஸோ டோன்ட் வரி கைஸ், நீங்க டே 1 கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத உங்களுக்கு ரொம்ப கிளியரா தனியாக ஒரு கிளாஸாவே 1.5 hourல இருந்து 2 hours வரைக்கும் ஒரு கிளாஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தா நீங்க ஒரி பண்ண வேணாம். நம்ம உள்ள போய் கொடுக்குற கமெண்ட்ஸை மட்டும் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிக்கிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நான் கொடுக்க போற பேரு லினக்ஸ். லினக்ஸ் அப்படின்ற நேம்ல ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். நான் சூஸ் பண்ண போற ஏஎம்ஐ அமேசான் லினக்ஸ். ஏன்னா இப்ப எனக்கு தேவை லினக்ஸ்ன்ற ஓஎஸ் தான். நான் 2022ன்ற ஒரு வெர்ஷன் எடுத்துக்கிறேன். இதுவும் எனக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் தான். ஸோ நான் அப்படியே கீழே போறேன். எனக்கான மிஷின் T2 டைப், T2 மைக்ரோன் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கான கீபேட் கிரியேட் கீபேட் அப்படின்னு கொடுத்து இந்த கீபேடுக்கு நான் ஒரு பேர் கொடுக்க போறேன். அதாவது இன்னைக்கு டேட் 23/07 and 23.
அண்ட் இதுக்கு நம்ம சூஸ் பண்ண போற டைப் பிபிகே. நீங்க லினக்ஸ், உபுண்டு, சூசின்னு எது யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கான கீபேட் என்ன அப்படின்னா பிபிகேன்ற ஃபார்மேட்ல தாங்க இருக்கணும். நான் பிபிகேன்னு கொடுத்துட்டு கிரியேட் கீபேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் எனக்கான கீபேட் டவுன்லோட் ஆயிடுச்சு. அப்படியே கீழே போறேன். வேற எதுவுமே நான் பெருசா சேஞ்ச் பண்ணலங்க. டைரக்டா கீழே போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ், இதோட ஸ்டோரேஜ் பார்த்துக்கோங்க 8 GB இருக்கு. லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ எனக்காக ஒரு சர்வர் கிரியேட் ஆகுது. அது என்னோட AWS கிளவுட்ல கிரியேட் ஆகுது. இந்த கிளவுட்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ், அதாவது இதுல நம்ம கிரியேட் பண்ணிருக்க சர்வர் எந்த ஓஎஸ்ல இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லினக்ஸ்ன்ற ஓஎஸ்ல தாங்க இருக்கு. ஓகே, சோ இந்த லினக்ஸ்ன்ற ஓஎஸ் குள்ள லாகின் பண்றதுக்கு எனக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூலுக்கு பேரு புட்டி அப்படின்னு ஒரு டூல். மேபி நீங்க டே 1 கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே அது ரொம்ப ஈஸியாவே தெரியும். சோ நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். என்கிட்ட புட்டின்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூலை வச்சுதான் இந்த மிஷினுக்குள்ள நான் லாகின் பண்ண போறேன். புட்டி அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஒரு டூல் இருக்கா, என்கிட்ட டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். மேபி சில பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணுன்றதுக்காக நான் அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சேர்த்து சொல்லிடுறேன். ஜஸ்ட் கூகுளுக்கு போங்க, புட்டின்னு டைப் பண்ணுங்க. புட்டின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அபிஷியலா putti.org அப்படின்ற வெப்சைட் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல டவுன்லோட் புட்டின்னு இருக்கா, டவுன்லோட் புட்டி. அண்ட் அடுத்தது இதுல பேக்கேஜஸ் ஃபைல்ஸ்னு இருக்கு. இது நீங்க எதுவுமே டச் பண்ண வேணாம். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பைனரி ஃபைல்ஸ் இருக்கும். அதுல putti.exன்னு இருக்கா. உங்களோட லேப்டாப் 64 பிட்டா இருந்தா இதை டவுன்லோட் பண்ணணும். 32 பிட்டா இருந்தா இதை கிளிக் பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு 64 பிட்டு. ஸோ நான் இந்த putti.exன்ற லிங்கை கிளிக் பண்றேன். இதை நான் கிளிக் பண்ணதுமே எனக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த டவுன்லோட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இதை நான் கிளிக் பண்ணாலே போதும், எனக்காக ஒரு குட்டி டேப் ஓபன் ஆகும். இதுதான் நம்மளுடைய புட்டி. இது வழியா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு ரிமோட்டா இருக்கிற, அதாவது கிளவுட்ல இருக்கிற ஒரு சர்வரை கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு சர்வரை கனெக்ட் பண்றதுக்கு 3 விஷயம் தேவைப்படுங்க. என்ன தெரியுமா? ஒண்ணு உங்களுடைய ஐபி அட்ரஸ். இப்போ இந்த மிஷினை நான் கிரியேட் பண்ணும் போதே இதை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கான ஐபி அட்ரஸ் என்னன்றது இருக்கு. இதுதான் பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிட்டு உங்க புட்டியில இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம் இருக்குல்ல, இந்த இடத்துல பேஸ். அடுத்தது SSH இருக்கா, SSH வழியா தான் கனெக்ட் பண்ண போறோம். அதனால SSH. இதுல ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆத்தென்டிகேஷனை கிளிக் பண்றேன். இதுல கிரெடென்ஷியல்னு ஒண்ணு இருக்கு. இந்த கிரெடென்ஷியல்ல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு கீபேரை டவுன்லோட் பண்ணல, அந்த கீபேரை இதுல நான் அப்லோட் பண்ண போறேன். 23/7/23 இருக்கா, இதுதான் எனக்கான கீபேர். இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தேன்னா எனக்கான மிஷினுக்குள்ள லாகின் பண்றதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. அக்செப்ட்னு கொடுத்து உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் திங் எனக்கு லாகின் அஸ்ன்னு கேக்குது. ரொம்பவே குட்டியா தெரியுதுல்ல. இதை நான் பெருசு பண்ணணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். மேல ஒரு டேப் இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா சேஞ்ச் செட்டிங்னு ஒன்று இருக்கும். அந்த சேஞ்ச் செட்டிங்கை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணதுமே எனக்கு இந்த இடத்துல அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த அப்பியரன்ஸை கிளிக் பண்றேன். இதுல 0.10 தான் இருக்கு, தெரியுதா? அப்ப ரொம்பவே குட்டியா இருக்கு. அதனாலதான் இதை சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட ஃபாண்ட் மட்டும் கொஞ்சம் போல்டா வச்சுட்டு 14 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்ப கொஞ்சம் பெருசா தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்கிரீன் எனக்கு பிளாக் கலர்ல இருக்குல்ல, இதை ஒயிட்டா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கலர்ஸ்ல போயிட்டு யூஸ் சிஸ்டம் கலர்னு கொடுங்க. அப்படி கொடுத்து அப்ளை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒயிட்டா மாறிடும். இன்னும் கொஞ்சம் பெருசாவும் தெரியும். ஓகே, இப்போ உள்ள போனதுமே யாரா லாகின் ஆக போறோம் அப்படின்றது தாங்க முக்கியம். நீங்க ஒரு ஈச் மிஷின் எடுத்தீங்கன்னா உள்ள போனதுமே உங்களோட யூசர் நேம் தான் கேட்கும். அந்த யூசர் நேம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா EC2 -user அப்படின்னு கொடுக்கணும். உள்ள போனதுமே லாகின் பண்றதுக்கான யூசர் நேம் EC2-user. என்டர்னு கொடுத்தேன்னா இங்க பாருங்க எனக்கு என்ன காட்டுதுன்னு. எனக்கு நான் வச்சிருக்க கீபேரை வச்சு என்ன உள்ள லாகின் பண்ணிடுச்சு. இப்ப நான் யாரா இருக்குன்னு பாத்தீங்களா, EC2-user இருக்கேன். ஆனா இந்த EC2-user யாரு தெரியுமா? ஒரு கெஸ்ட் யூசர். விண்டோஸ் மிஷின்ல நமக்கு எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர், கெஸ்ட் யூசர்னு 2 பேர் இருக்காங்களோ, அதே மாதிரி லினக்ஸ் மிஷின்ல இருக்கிற ஒரு கெஸ்ட் யூசர் தான் நம்ம EC2-userன்னு கால் பண்றோம். இப்போ உங்களுக்கே தெரியும், கெஸ்ட் யூசருக்கு எல்லா பர்மிஷனும் இருக்காது, அட்மினுக்கு தான் எல்லா பர்மிஷனும் இருக்கும். அப்ப லினக்ஸ் மிஷினுக்கு அட்மின் யூசர்னு ஒருத்தர் இருப்பாருல்ல, அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூட் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரூட் யூசர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு அர்த்தம். விண்டோஸ் மிஷின்ல அட்மின்னு சொல்லுவோம், லினக்ஸ் மிஷின்ல ரூட் யூசர்னு சொல்லுவோம். இப்ப ரூட் யூசரா மாறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு கமெண்ட் தானே கொடுக்கணும். அப்போ அந்த கமெண்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்காக என்ன கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா sudo -i அப்படின்னு ஒரு கமெண்ட்ங்க. இந்த sudo -i நம்ம கொடுத்தோம்னா என்ன தெரியுமா ஆகும்? எனக்கு ரூட் யூசரா மாறும். நீங்க வேணா நல்லா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நான் EC2-userன்னு இருக்கேன். நான் வேணா இந்த லினக்ஸ் மிஷின் கிட்டே நான் யாருன்னு கேட்கிறேன். who am I?
நான் யாரு அப்படின்னு நான் கேட்டேன்னா எனக்கு நீ ஒரு ஈஸி டு யூசர் அப்படின்றத காட்டுது. அப்போ ஹூ am I ன்னு கேட்டேன்னா எனக்கு அவுட்புட்ல ஈஸி டு யூசரா இருக்கேன்றதை காட்டுது. இப்ப நான் இதை ரூட் யூசரா மாறணும்னு நினைக்கிறேன். அதுக்காகவும் நம்ம கமெண்ட்ஸ் தானே கொடுக்கணும். அப்போ அதுக்காக நம்ம என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறோம்னா sudo hyphen i என்டர்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ரூட் யூசரா மாறிட்டேங்க. சோ அந்த ரூட் இப்ப நான் திருப்பி who am I அப்படின்னு கேட்கிறேன். who am I அப்படின்னு டைப் பண்ணனா இப்ப நான் ரூட்ன்றத காட்டுது. இப்போ நான் அட்மினா மாறினதுனால இதுக்கப்புறம் எனக்கு எல்லா பர்மிஷனுமே இருக்குங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு மிஷினுக்குள்ள எப்படி லாகின் ஆகுறது, ரூட் யூசரா எப்படி மாறுறது, இது ரெண்டுமே கிளியரா இருக்குங்களா? நான் இப்போ உங்க எல்லாருக்குமே அன்மியூட் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுக்க போறேன். ஸோ யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஆர் கிளியர் ஸ்டேட்மெண்ட் சாட் பாக்ஸ். சார் கீபேட் ராங்னு வருது சார் எனக்கு. ஒன் செகண்ட். கீபேட் ராங்னு வருது சார். ஈஸி டு யூசர் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு லினக்ஸ் வந்து ஆகல, ஓபன் ஆகல. அதாவது என்ன சொல்றதுன்னா கீபேட் வந்து இன்னும், அதாவது யூசர் வந்து தப்புன்னு காட்டுது சார். இல்லங்க, ஒண்ணு யூசர் நேம் நீங்க தப்பா கொடுத்திருப்பீங்க, இல்லனா உங்களோட கீபேரை தப்பா அப்லோட் பண்ணிருப்பீங்க. அதை செக் பண்ணுங்க, அது அந்த எரர் காட்டாது. ஓகே, தேங்க் யூ சார். லாகின் ஆப்ல திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. எனக்கு அந்த இடத்துல லெஃப்ட் ஆயிடுச்சு, திரும்பி இப்பதான் உள்ள வந்துச்சு. சாரி, இந்த லாகின் ஆப்ல இருந்து எனக்கு லெஃப்ட் ஆயிட்டு எனக்கு திரும்பி தான் உள்ள வந்தேன். இவ்வளவு ஓகே ஓகே இங்க ஆல்மோஸ்ட் ஒரு 74 பீப்புள்ஸ் இருக்கும். சோ ஒருத்தருக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா இந்த கிளாஸ் நமக்கு 4 hours 5 years போகும். சோ இந்த ரெக்கார்டிங்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ திருப்பி அந்த ரெக்கார்டிங்ஸ்ல கவர் பண்ணிக்கோ. ஓகே. அடிக்கடி லெஃப்ட் இருக்கு. உங்க நெட்வொர்க் செக் பண்ணிக்கோங்க. மை சைடு ஐ அம் கெட்டிங் தி குட் இன்டர்நெட் கனெக்ஷன். ஐ கேன் ப்ரூவ். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் பேக் டு தி டாபிக். ஸோ லாகின் பண்ற வரைக்கும் நீங்க எல்லாருமே கிளியரா இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல சில கமெண்ட்ஸ் மட்டும் திரும்பி சொல்லுங்க. சாரி, யூசர்ல இருந்து அட்மின் யூசர் மாறுறது மட்டும் சொல்லுங்க. இப்போ நான் ஈசிடி யூசரா இருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் ரிப்பீட் பண்ற மாதிரி இருந்தா நான் சொன்ன மாதிரி கிளாஸோட டியூரேஷன் நமக்கு ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ்ல அது ரெக்கார்ட் ஆயிடும், அதை பார்த்துக்கோங்க. நான் இந்த டைம் ரிப்பீட் பண்றேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போதே EC2 ஐஃபன் யூசரா தான் உள்ள போவீங்க. ஒன்ஸ் நீங்க உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறமா ரூட் யூசரா மாறுறதுக்கு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணணும். அது என்ன கமெண்ட் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் தான் நம்ம sudo hyphen i அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணலாம். there are multiple way to communicate the command. ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தாதான் நீங்க பண்ண முடியும் கிடையாது. there are multiple comments is there. அதுல ஒன் ஆஃப் த கமெண்ட்னா sudo hyphen i. இங்க பாருங்க, நான் யாரா இருக்கேன்னா இப்போ EC2 யூசரா இருக்கு. இப்ப ரூட் யூசரா மாறுறதுக்கு sudo hyphen i அப்படின்னு கொடுத்து என்டர் பண்றேன். இப்ப நான் ரூட் யூசரா மாறிட்டேன். திருப்பி நான் எக்ஸிட் ஆகிறேன். இப்ப நான் திருப்பி யாரா இருக்கேன்னு பாருங்க, EC2 hyphen யூசரா இருக்கேன். இப்போ sudo hyphen i கொடுத்தா மட்டும் தான் மாற முடியுமா அப்படின்னு கிடையாது. நீங்க sudo su கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரூட் யூசரா தான் மாறும். இப்ப பாருங்க, நான் sudo su தான் கொடுத்துருக்கேன், எனக்கு ரூட் யூசரா மாறிடுச்சு. ஃபைன். அப்போ இந்த மாதிரி நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு லினக்ஸ்ல. நம்ம அதுல ரொம்ப ஈஸியா இருக்கிற கமெண்ட்ஸை மட்டும் தான் லேர்ன் பண்ண போறோம். ஸோ sudo hyphen i கொடுத்தாலும் ஓகே, sudo su கொடுத்தாலும் ஓகே, உங்களுக்கு ரூட் யூசரா தான் மாறும். sudoன்றது நம்ம ரூட் யூசருக்கு யூஸ் பண்ற ஒரு கோட். su அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்மா su அப்படின்னு கால் பண்றோம்.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண போறது என்ன அப்படின்னா, ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது, இது எல்லாமே தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு உள்ள போயிட்டு என்ன தெரியுமா பண்ணுவீங்க, ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர், அதாவது நியூ கிளிக் பண்ணி ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புதுசா ஒரு ஃபோல்டர் வரும், அதுக்கு ஒரு பேரும் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா இங்க போயிட்டு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்பீங்க. உங்களுக்காக நியூன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபோல்டர் ஓப்பன் ஆகும், அப்படியும் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே கிராஃபிக்கலா இருக்கும், கண்ணால பார்த்து மவுஸ் பேடை யூஸ் பண்ணி உங்களால அதை கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் லினக்ஸ் மிஷினை பொறுத்த அளவுக்கு எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் தாங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணாலுமே அதுக்கு கமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் தான். அப்போ அது என்ன, எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு டைரக்டரி எனக்கு கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நான் யூஸ் பண்ண போற கமெண்ட் மேக் டைரக்டரி, MKDIR. MKDIR அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். அந்த டைரக்டரிக்கு நீங்க ஒரு பேர் கொடுக்கணும்ல, அந்த பேரை நீங்க ஸ்பேஸ்ன்னு கொடுங்க. இப்போ MKDIR மனோஜ் அப்படின்னு ஒரு டைரக்டரியை நான் கிரியேட் பண்றேன். என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு மனோஜ்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு அதை பாக்குறதுக்காக, அதாவது நம்ம கிரியேட் பண்ணிட்டோன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா LSன்ற கமெண்டை யூஸ் பண்ணுவோம். LSனா என்ன மீனிங் தெரியுமா, லிஸ்ட் பண்ணி காட்டு அப்படின்னு மீனிங். அப்போ LSன்னு கொடுத்து நான் என்டர் பண்ண உடனே எனக்கு மனோஜ்னு ஒரு டைரக்டரி இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி ப்ளூ கலர்ல இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ளூ கலர்ல இருந்ததுன்னா அதை நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். அப்போ இது வரைக்கும் நான் மனோஜ்னு ஒரே ஒரு டைரக்டரி தான் வச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி எனக்கு இன்னொரு டைரக்டரி கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப திருப்பி நான் அதே கமெண்ட் தான், MKDIR மேக் டைரக்டரி. இந்த டைரக்டரிக்கு பேரு நான் சும்மா டெமோ அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டேன். அப்ப டெமோன்ற நேம்ல எனக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். இப்ப நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு, அதுக்கு பேரு டெமோன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் LSன்னு கொடுக்கும்போது மனோஜ் இருந்தது இல்லையா, இப்ப நான் LSன்னு கொடுத்தேன்னா எனக்கு மனோஜ் டெமோன்னு 2 இருக்கு. இது ரெண்டுமே ஒரு டைரக்டரி. ஓகே ஃபைன். இப்ப நான் யார் எங்க இருக்கேன்னு பாத்துக்கோங்க. கரண்ட் பாத், அதாவது நம்ம இந்த விண்டோஸ் மிஷின்ல போயிட்டு எங்க இருக்கீங்கன்னு பாக்கணும்னா இதை பார்ப்போம்ல, திஸ் பிசிக்குள்ள ஒர்க்கிங்குள்ள மனோஜ்குள்ள ஒரு டாக்குமெண்டேஷனுக்குள்ள இருக்கும். இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கரண்ட் பாத்ன்னு சொல்லுவோம். அப்ப இதே மாதிரி கரண்ட் பார்த்து நான் இந்த லினக்ஸ் மிஷின்ல பார்க்கணும்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட் தான் PWD. PWDனா என்ன அர்த்தம் தெரியுமா, பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். அப்போ PWD கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கீங்கன்றதை காட்டும். இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுதா, ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள EC2 யூசருக்குள்ள இருக்கீங்க. அதுக்குள்ளதான் உங்களுக்கு மனோஜ்னு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு, டெமோன்னு ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ இந்த மனோஜ்ன்ற டைரக்டரிக்குள்ள நான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, மனோஜ்ன்ற டைரக்டரிக்குள்ள நான் போகணும்னு நினைக்கிறேன். இதே விண்டோஸ் மிஷினால என்ன தெரியுமா பண்ணுவோம், ஒன்னு போயிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுவோம், அதுக்குள்ள போயிடுவோம். இல்லைன்னா அந்த பட்டனை போயிட்டு என்டர்னு கொடுத்தோம்னா அதுக்குள்ள போயிடுவோம். பாத்தீங்க, ரெட் ஆர்ட்ல இருந்து நியூ ஃபோல்டருக்கு வந்துட்டேன். இதே ஆக்டிவிட்டி நான் லினக்ஸ்ல பண்ணணும்னா அதுக்காக நான் கமெண்ட் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா, அப்போ சிடின்ற ஒரு கமெண்டை யூஸ் பண்றேன். சிடினா என்ன அர்த்தம் தெரியுமா, சேஞ்ச் டைரக்டரி. ஒரு டைரக்டரில இருந்து இன்னொரு டைரக்டரிக்கு போகணும்னா சேஞ்ச் டைரக்டரி, சிடின்ற கமெண்ட கொடுக்கணும். இப்ப எந்த டைரக்டரிக்குள்ள போக போறீங்க, மனோஜ்ன்ற டைரக்டரிக்குள்ள போகணுமா இல்ல டெமோக்குள்ள போகணுமா, நான் மனோஜ்குள்ள போகணும்னா MANOJ. அப்போ சேஞ்ச் டைரக்டரி டு மனோஜ், மனோஜ்ன்ற டைரக்டரிக்குள்ள என்ன கூட்டிட்டு போ. என்டர்னு கொடுத்தேன்னா இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்களா, மனோஜ்னு காட்டுது. முன்னாடி என்ன காட்டுது, EC2 யூசர்னு காட்டுச்சு, இப்போ மனோஜ்னு காட்டுது. இப்போ நான் இதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்காக திருப்பி PWD அப்படின்ற கமெண்ட் என்டர் பண்றேன், பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்ப என்ன இருக்கு பாத்தீங்களா, ஹோம்குள்ள EC2 யூசருக்குள்ள மனோஜ்ன்ற டைரக்டரிக்குள்ள நீ இருக்கிற அப்படின்றத காட்டுது. இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க பாக்கணும்னா LSன்ற கமெண்ட கொடுங்க. LSனா நான் சொன்ன மாதிரி லிஸ்ட் பண்ணி காட்டு அப்படின்ற கமெண்ட். LSன்னு கொடுத்து என்டர் பண்ணனா எதுவுமே இல்லைன்றத காட்டுது. இப்ப நம்ம இதுக்குள்ள ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணலாமா, அதுக்காக என்ன கமெண்ட் கொடுக்கணும், திருப்பி MKDIR மேக் டைரக்டரி. இதுக்குள்ள டெஸ்ட்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணலாம். டெஸ்ட்ன்ற நேம் கொடுத்து நான் என்டர்னு கொடுத்தாலே போதும், எனக்கு LSன்னு கொடுக்கும்போது முன்னாடி எதுவுமே காட்டல, இப்ப நான் LSன்னு கொடுத்தேன்னா எனக்கு டெஸ்ட்ன்ற டைரக்டரியே காட்டுது. இதுக்குள்ள நீங்க போகணும்னா திருப்பி சிடின்னு கொடுத்து டெஸ்ட்ன்ற டைரக்டரியோட பேரை கொடுங்க. இப்ப நீங்க என்டர்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்ன்ற டைரக்டரிக்குள்ள வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் மனோஜ்னு காட்டுச்சு, இப்ப எங்க காட்டுது, டெஸ்ட்னு காட்டுது. இப்ப நான் PWD பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்டர்னு கொடுத்தேன்னா EC2 யூசருக்குள்ள மனோஜ், அதுக்குள்ள டெஸ்ட். இந்த மாதிரி எத்தனை டைரக்டரி வேணா உங்களால கிரியேட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கு நீங்க யூஸ் பண்ண போற கமெண்ட் தான் MKDIR. ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்றதுக்கு MKDIRன்ற கமெண்ட், அந்த டைரக்டரிக்குள்ள போகிறதுக்கு CDன்ற கமெண்ட், அந்த டைரக்டரிக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு
எல்எஸ்ன்ற கமெண்ட், லிஸ்ட் பண்ணி காட்டு அப்படின்ற கமெண்ட். ஓகே, இப்போ டைரக்டரிக்குள்ள போறது எப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ டெஸ்ட்ல இருந்து நான் அதுக்கு முன்னாடி மனோஜுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல மனோஜ்ல இருந்து ஈஸி டு ஐபோன் யூசருக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன், அது எப்படிங்க போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. நீங்க எல்லாருமே பேக் பட்டன் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் நியூ ஃபோல்டருக்குள்ள இருக்கேன், நல்லா நோட் டவுன் பண்ணீங்கன்னா நியூ ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். இங்க இருந்து நான் ரெட் ஹேட்டுக்கு போகணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருக்கிற பேக் பட்டனை கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணனா இப்ப எங்க வந்திருக்கேன், ரெட் ஹேட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து 3 ஸ்டெப் பின்னாடி போகணும்னு நினைச்சேன்னா 1 2 3 அப்படின்னு 3 வாட்டி கிளிக் பண்ணுவேன். இப்ப நான் இங்க வந்திருக்கேன். கரெக்டா? அப்ப இந்த மாதிரி பேக் வர்றது எப்படி, ஒரு ஃபோல்டர்ல இருந்து வெளியில வர்றது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சேம் கமெண்ட், ஒரு ஃபோல்டருக்குள்ள போறதுக்கு நீங்க என்ன கமெண்ட் கொடுத்தீங்களோ அதே கமெண்ட் தான், சிடி அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஒரு ஸ்டெப் பின்னாடி வர்றதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டபுள் டாட், 2 வாட்டி டாட்டை கிளிக் பண்ணி என்டர்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்ல இருந்து இப்ப மனோஜுக்கு வந்துருச்சு. இங்க தெரியுதா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்தது, இப்போ மனோஜுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் 2 ஸ்டெப் பின்னாடி போகணும் இல்ல 3 ஸ்டெப் பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், திருப்பி நான் டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளேயே போறேன். சிடி டெஸ்ட்னு கொடுத்து டெஸ்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளேயே போறேன். ஃபர்ஸ்ட் நான் 2 வாட்டி டாட் கொடுத்த உடனே ஒரு ஸ்டெப் மட்டும் பின்னாடி போச்சு, மனோஜுக்குள்ள போச்சு. இப்போ 2 வாட்டி நான் டாட் டாட்னு கொடுக்குறேன், சிடின்னு கொடுத்து டாட் டாட். இப்போ இன்னொரு ஃபோல்டருக்கு முன்னாடி போகணுமா, ஸ்லாஷ் டாட் டாட். இப்போ எனக்கு 2 ஃபோல்டருக்கு முன்னாடி போகும். இதே 3 ஃபோல்டருக்கு முன்னாடி போனோம்னா திருப்பி ஸ்லாஷ்னு கொடுத்து டாட் டாட். இப்போ நான் என்டர் பண்ணனா எத்தனை ஃபோல்டருக்கு முன்னாடி போகும், நான் டெஸ்ட்ல இருக்கேன். இப்போ நான் 3 ஸ்டெப் பின்னாடி போனா எந்த ஃபோல்டர்ல இருப்பேன், கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். யூசர் ஹோம், கரெக்ட். ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள இருக்கு. நானா உங்களுக்கு என்டர் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணட்டுமா, என்டர்னு தரேன். இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாருங்க, ஹோம்குள்ள இருக்கேன். அப்போ 3 வாட்டி, அதாவது இது ஒரு வாட்டி, இது 2வது டைம், இது 3வது டைம். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, 2வது, 3வது இங்க இருக்கு. அப்ப 3 ஸ்டெப் பேக் வந்தோன்னா கடைசியா இருக்கிறது ஹோம் தான். அதனாலதான் நான் இப்ப எங்க இருக்கேன்னு பாத்துக்கோங்க, ஹோம்குள்ள இருக்கேன். நானா உங்களுக்கு அதை ப்ரூஃப் பண்றேன், திருப்பி பிடபிள்யூடின்னு கொடுக்குறேன். எங்க காட்டுறேன் பாத்தீங்களா, ஹோம்குள்ள இருக்கீங்கன்றத அவுட்புட்டா காட்டுது. அப்ப இப்படிதான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், அந்த ஃபோல்டருக்குள்ள போகணும், வெளியில வர்றதுக்கு இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு, கரெக்ட்டுங்களா? ஒரு ஃபோல்டரை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட் என்ன அப்படின்னா, டச் அப்படின்ற கமெண்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஹோம்ல இருக்கேன், ஹோம்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது எல்எஸ் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். எனக்கு என்ன இருக்கு, ஈஸி டு யூசர் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்கு. இப்போ இந்த டைரக்டரிக்குள்ளதான் எனக்கு மனோஜின் டைரக்டரி இருக்கு, மனோஜ்குள்ளதான் டச் இந்த டைரக்டரி இருக்கு. ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதை பார்த்தாச்சு, அதுக்குள்ள நேவிகேட் பண்ணி போகிறதையும் பார்த்தாச்சு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம், டச் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். டச் ரொம்ப சிம்பிளான கமெண்டா இருக்குல்ல. நீங்க டச்னு கொடுத்து, நான் உங்களுக்கு ஆல்ரெடி காலிட்டேன், ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள ஈஸி டு யூசர் அப்படின்ற ஒரே ஒரு டைரக்டரி மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. இப்ப நான் அதே ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ற கமெண்ட் டச் அப்படின்ற கமெண்ட். டச்னு கொடுத்து அந்த ஃபைலுக்கு பேரு நான் என்ன பண்றேன், டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். டெஸ்ட்ன்றது நான் ஃபைலுக்கு கொடுக்குற பேரு. இப்ப டச் டெஸ்ட்னு கொடுத்து என்டர் பண்ணேன்னா எனக்கு டெஸ்ட்ன்ற நேம்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க வேணா அதை பார்க்கலாம், எல்எஸ்ன்ற கமெண்ட் கொடுத்து. எல்எஸ்ன்னு கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு ஈஸி டு யூசர் மட்டும் தான் காட்டுச்சு, இப்ப டெஸ்ட்னு ஒரு ஃபைலையும் காட்டுது. இந்த மாதிரி நீங்க எத்தனை ஃபைலை வேணாலும் கிரியேட் பண்ணலாம். நான் இப்ப டச் டிஓயூசிஹெச் டச் டெமோ அப்படின்னு ஒரு ஃபைல், இல்லைன்னா சும்மா என்ன கொடுக்கலாம், சும்மா F1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப F1 கொடுத்தா அந்த ஃபைலும் எனக்கு கிரியேட் ஆயிருக்கும் பாருங்க, F1. அப்போ பிளாக் கலர்ல இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைல்னு சொல்லுவோம். அதுவே எனக்கு ப்ளூ கலர்ல இருந்ததுன்னா அதை நம்ம டைரக்டரின்னு சொல்லுவோம். சூப்பர், ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டச்ன்ற கமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது, விஐன்ற கமெண்டையும் யூஸ் பண்ணலாம். விஐன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி இப்ப நான் என்ன பண்றேன், F2ன்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். அதாவது ஒரு ஃபைல், விஐ அப்படின்றது ஒரு எடிட்டர், இதை வச்சு நம்ம இந்த ஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை கிரியேட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நல்லா நோட் டவுன் பண்ணிக்கோங்க, விஐன்னு கொடுக்குறேன், அதுக்கு பேரு F2ன்னு கொடுக்குறேன். என்டர்னு கொடுத்தனா அந்த ஃபைலை எனக்கு ஓபன் பண்ணியே காட்டுது. ஓகேவா? இப்போதைக்கு நான் இதெல்லாம் எடிட் பண்றதை உங்களுக்கு காட்டல, எடிட் பண்றதை தனியாவே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்க எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு F2 அப்படின்னு ஒரு ஃபைலும் இருக்கு. அப்ப இதே மாதிரி நீங்க டச்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்ல விஐன்ற கமெண்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே. நானோன்னு கூட ஒரு கமெண்ட் இருக்கு,
எந்த கமெண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு எது ஈஸியா இருக்கு, எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி எல்லா ப்ராசஸும் சேம் தான். நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனாலும் ஓகே தான், என்டர் குடுத்து உள்ள போனாலும் ஓகே தான். அதே மாதிரி தான். எந்த கமெண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது பண்ண போற வேலை ஒண்ணுதான். ஓகே. இப்போ நம்ம ஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தாச்சுல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, காப்பி பேஸ்ட் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஒரு ஃபைல காப்பி பண்றது எப்படி, பேஸ்ட் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல காப்பி பண்றதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம், பேஸ்ட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம்ன்றத சொல்றேன். இப்போதைக்கு நான் ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள இருக்கேன். ஓகே. எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஹோம்குள்ள EC2 யூசர் F1 F2 டெஸ்ட் அப்படின்ற ஃபைல் இருக்கு. ஒரு டைரக்டரி அண்ட் 3 ஃபைல் இருக்கு. இப்போ இந்த F1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த EC2 யூசர் ஐஃபன் அதாவது EC2 யூசர் அப்படின்ற டைரக்டரிக்குள்ள எடுத்துட்டு போறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த EC2 யூசருக்குள்ள F1 அப்படின்ற ஃபைல் இல்லைன்றத நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? அதனால CD EC2 யூசர் அப்படின்னு கொடுத்து உள்ள போறேன். இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்துக்கோங்க. EC2 யூசருக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள நான் LS கொடுத்தேன்னா எனக்கு 2 டைரக்டரி இருக்கு. ஒன்னு டெமோ, இன்னொன்னு மோனோஸ். இதுக்குள்ள எனக்கு வேற எதுவுமே கிடையாது. எந்த ஃபைலுமே கிடையாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த F1 F2 அப்படின்ற ஃபைல இந்த EC2 யூசருக்குள்ள காப்பி பண்ண போறேன். ஓகே. அது எப்படி காப்பி பண்றது? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட் என்ன தெரியுமா? CPன்ற கமெண்ட். CPன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு காப்பின்னு அப்படின்னு அர்த்தம். அப்ப காப்பி பண்ணு. எதை காப்பி பண்ண போறோம்? அதாவது ஹோம்ன்ற டைரக்டரி. அப்போ ஹோம் அப்படின்ற டைரக்டரிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா F1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஓகேவா? ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள F1ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை காப்பி பண்ணு. எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னு கேக்குறான். நான் என்ன பண்றேன்? அதே மாதிரி ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள EC2 யூசர்னு ஒண்ணு இருக்கு. அந்த டைரக்டரிக்குள்ள நீ என்ன பண்ணு? இந்த F1ன்ற ஃபைலை பேஸ்ட் பண்ணு. கரெக்டா? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? EC2 யூசருக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள 2 ஃபோல்டர் தான் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு எந்த ஃபைலும் இல்ல. இப்ப நான் காப்பி பண்ணேன்னு சொல்லிட்டேன். 2 விஷயம் தான். எங்க இருந்து காப்பி பண்ணணும், எங்க போய் பேஸ்ட் பண்ணணும். அந்த மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு காப்பியும் ஆயிடும், பேஸ்டும் ஆயிடும். பேஸ்ட் தனியா பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப ஃப்ரம் டு எங்க இருந்து காப்பி பண்றோம், எங்க பேஸ்ட் பண்றோம். அது 2 தான். அப்ப நம்ம எங்க இருந்து காப்பி பண்ண போறோம்னா, ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள F1ன்ற ஃபைலை காப்பி பண்ண போறோம். எங்க பேஸ்ட் பண்ண போறோம்னா, ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள EC2 யூசருக்குள்ள பேஸ்ட் பண்ண போறோம். அப்ப CP பக்கத்துல நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஃப்ரம்க்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் 2ன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும். என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்ப காப்பி ஆயிடுச்சு. நானும் உங்களுக்கு அதை ப்ரூஃப் பண்ணட்டுமா? ஃபர்ஸ்ட் நான் LSன்னு கொடுக்கும்போது எனக்கு 2 டைரக்டரி மட்டும் தான் காட்டுச்சு. இப்ப நான் LSன்னு கொடுத்தேன்னா எனக்கு F1ன்ற ஃபைலையும் சேர்த்து காட்டுது. இப்ப நம்ம பண்ணது காப்பி தான் இல்லையா? நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணல, காப்பி தான் பண்ணிருக்கோம். அப்ப எனக்கு ஹோம்குள்ளேயும் இருக்கும், அதே மாதிரி இந்த EC2 யூசர் ஐஃபன்குள்ளேயும் இருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம ஹோம்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு ஸ்டெப் மட்டும் பின்னாடி போகணும். அதுக்கு நான் கொடுக்க போற கமெண்ட் CD ஸ்பேஸ் டபுள் டாட் என்டர்னு கொடுத்தேன்னா இப்ப நான் ஹோம்குள்ள வந்துட்டேன். இங்க நான் LSன்னு கொடுத்தாலும் எனக்கு F1ன்ற ஃபைல் இருக்கு. அதே மாதிரி EC2 யூசருக்குள்ளேயும் F1 அப்படின்ற ஃபைல் இருக்கு. இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைலை காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட் CP அப்படின்ற கமெண்ட். 2 விஷயம் நான் காப்பி பண்றதுல எங்க இருந்து காப்பி பண்றோம், எந்த இடத்துக்கு காப்பி பண்றோம். சோர்ஸ், டெஸ்டினேஷன் அப்படின்றதுதான் காப்பி பண்றதுக்கான மீனிங். அப்ப எங்க இருந்து காப்பி பண்ண போறோமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எங்க போய் பேஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது காப்பி ஆயிடும். நெக்ஸ்ட் மூவ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். காப்பி பண்றதை பார்த்தாச்சு. அதே மாதிரி மூவ் பண்றது எப்படின்னு தெரியணும்ல. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கும் மூவ் பண்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். காப்பி பண்றதுன்னா நான் எந்த இடத்துல காப்பி பண்றேனோ அங்கேயும் இருக்கும், என்னோட முக்கியமான எந்த ஃபைலை காப்பி பண்ணணும் அங்கேயும் இருக்கும். 2 இடத்துலயுமே இருக்கும். அதுவே நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா ஒரு இடத்துல தான் இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிடும். எனக்கு காப்பி பண்றது வேற, மூவ் பண்றது வேற. காப்பி பண்றதை நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் பண்றது எப்படி அப்படின்னு பார்ப்போம். எப்படி மூவ் பண்ண போறோம் நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் எங்க இருக்கேன்? ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள இருக்கேன். கரெக்டா? ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள இருக்கேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு F1 F2 டெஸ்ட்னு 3 ஃபைல் இருக்கு. இந்த 3 ஃபைலையும் நான் என்ன பண்ண போறேன்னா மூவ் பண்ண போறேன். ஓகே, மூவ் பண்ண போறேன். அப்போ நான் கொடுக்க போற கமெண்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? MB அப்படின்றதுதான் கமெண்ட். MBன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு மூவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, MB அப்படின்னா மூவ் அப்படின்னு அர்த்தம். எதை மூவ் பண்ண போறோம்? அதாவது ஹோம்குள்ள F1ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, F1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதே மாதிரி இதை நான் எங்க மூவ் பண்ண போறேன்னா அதே மாதிரி ஹோம்குள்ள இருக்கிற EC2 யூசருக்குள்ள இருக்கிற மனோஜ்ன்ற டைரக்டரிக்கு மூவ் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ எனக்கு ஹோம்குள்ள இருக்கிற இந்த F1 அப்படின்ற ஃபைல் எங்க தெரியுமா போகும்?
இந்த மனோஜ்குள்ள இருக்கிற ஒரு டைரக்டரிக்குள்ள போய் சேவ் ஆகும். அப்ப எனக்கு இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணும். இது எப்படின்றத ப்ரூஃப் பண்ணிடலாமா? நான் என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த கமெண்ட் ரன் ஆயிடுச்சு. இப்ப நீங்க எல்எஸ்ன்னு கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல F1 அப்படின்ற ஃபைலே இருக்காது. எல்எஸ்ன்னு கொடுத்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். எனக்கு பாருங்க F1ன்ற ஃபைலே இந்த இடத்துல இல்ல. அது அப்ப எங்க இருக்கும்? எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் மூவ் பண்ண ஃபைல் எந்த இடத்துல இருக்கும்? எந்த பாத்துல இருக்கும்? சூப்பர். மனோஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். அப்ப மனோஜ்ன்ற ஃபோல்டருக்கு எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியணும்ல. என்ன கமெண்ட் கொடுப்போம்? சிடின்ற கமெண்ட் கொடுப்போம். சிடி EC2 ஐஃபன் யூசருக்குள்ள போ. EC2 ஐஃபன் யூசருக்குள்ள போ. EC2 ஐஃபன் யூசர். அதுக்குள்ள மனோஜ்னு ஒரு டைரக்டரி இருக்கா? மனோஜுக்குள்ள போ. என்டர். அப்ப நீங்க ஒரு ஃபோல்டருக்குள்ளேயே போயிட்டு பண்றதுக்கு பதிலா ஒரேடியா கூட கமெண்ட் கொடுக்கலாம். கமெண்ட் என்ன கமெண்ட் அப்படின்னா EC2 ஐஃபன் யூசருக்குள்ள மனோஜ்னு ஒரு டைரக்டரி இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கேன். இப்ப மனோஜ்குள்ள என்ன ஃபைல் இருக்கும்? F1ன்ற ஃபைல் இருக்கும். நான் எல்எஸ்ன்னு கொடுத்து உங்களுக்கு அதை ப்ரூஃப் பண்றேன். இங்க பாருங்க F1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அப்ப இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஃபைல் ஒரு டைரக்டரிய மூவ் பண்ணணும். மூவ் பண்றதுக்கு நம்ம கொடுக்க போற கமெண்ட் தான் சிபின்ற கமெண்ட். அப்ப காப்பி பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம், மூவ் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஃபைல் இல்ல ஒரு டைரக்டரிய ரீநேம் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். நீங்க மூவ் பண்ணணும்னாலும் ஓகே, ரீநேம் பண்றதா இருந்தாலும் ஓகே. அதுக்கு நீங்க யூஸ் பண்ண போறது ஒரே கமெண்ட் தான் MVன்ற கமெண்ட். ஓகே. இப்ப நம்ம மூவ் பண்ணும்போது சோர்ஸ் டெஸ்டினேஷன் கொடுப்போம்ல, அதாவது எங்க இருந்து எடுக்கிறோம் எங்க போய் வைக்கிறோம் அது கொடுப்போம். இந்த டைம் நீங்க ரீநேம் பண்ணும்போது ஒரே டைரக்டரிக்குள்ள இருந்தா மட்டும் தான் உங்களால அதை பண்ண முடியும். இப்ப எனக்கு F1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. F1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இப்ப நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்றேன்னா மூவ் MVன்ற கமெண்ட் யூஸ் பண்றேன். இப்போ F1 இருக்குல்ல, அது என்ன பண்ணு நியூ அப்படின்னு மாத்திடு அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இந்த கமெண்ட் என்ன தெரியுமா பண்ணும்? F1 ஏதாவது ஃபைல் இருந்ததுன்னா அந்த ஃபைலுக்கு நியூன்னு ஒரு பேரை மாத்திடும். இப்ப நான் என்டர்னு கொடுக்குறேன், எனக்கு அந்த பேர் மாறிடுச்சு. நல்லா பாத்துக்கோங்க. இங்க F1 இருக்கா? இப்ப நான் LSன்னு கொடுத்து பார்த்தேன்னா அந்த இடத்துல நியூ அப்படின்னு இருக்கு. அப்போ எனக்கு இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னா ரீநேம் பண்ணணும். நீங்க ஒரு டைரக்டரி கூட ரீநேம் பண்ணலாங்க. இதுல டெஸ்ட்னு இருக்குல்ல, இது ஒரு டைரக்டரி. ஏன்னா இது ப்ளூ கலர்ல இருக்கு. கரெக்டா? இப்ப இதையுமே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீநேம் பண்ணலாம். அதுக்கும் அதே கமெண்ட் தான் MV மூவ் அப்படின்னு கொடுத்துட்டு டெஸ்ட்னு ஒரு நேம் இருக்கா? இந்த நேம் நீ என்னவா மாத்திடு? டெமோன்னு மாத்திடு. ஓகே. டெஸ்ட்னு ஒரு நேம் இருக்குல்ல, அதை நீ வந்து டெமோவா மாத்திடு. என்டர்னு தரேன். இப்ப இந்த டெஸ்ட்ன்ற டைரக்டரியோட பேரு இப்ப டெமோன்னு மாறி இருக்கும். நான் LSன்னு கொடுத்து உங்களுக்கு அதை ப்ரூஃப் பண்றேன். என்னவா இருக்கு பாருங்க, டெமோன்னு இருக்கு. அப்போ நம்ம இது வரைக்கும் என்னன்னு தெரியுமா பார்த்திருக்கோம்? ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்றது, அந்த டைரக்டரிக்குள்ள எப்படி போறது, அந்த டைரக்டரிக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஒரு டைரக்டரிக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக LSன்ற கமெண்ட பார்த்துட்டோம். காப்பி பண்றது எப்படி, மூவ் பண்றது எப்படி, ரீநேம் பண்றது எப்படி, இது மூணுத்தையுமே பார்த்தாச்சு. ஓகே. ஸோ திஸ் இஸ் யுவர் கொஸ்டினரி செக்ஷன். லெட் மீ அன்மியூட் யுவர் செல்ஃப். ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் கிளியரா இருக்கீங்க அப்படின்னா எஸ் எனக்கு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட டவுட் கேட்கலாம். எல்எஸ் உடைய ஃபுல் ஃபார்ம், எல்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா லிஸ்ட் அப்படின்றதாங்க அர்த்தம். இப்ப நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா கிளிக் பண்ணி பார்ப்போம், என்ன இருக்குன்றது கிராஃபிக்கலா காட்டிடும். பட் இந்த டைம் நமக்கு எல்லாமே CLA இருக்கிறதுனால லிஸ்ட்ன்ற கமெண்ட் கொடுத்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு டைரக்டரிக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரியணும்னா LSன்ற கமெண்ட் கொடுத்து நீங்க பாத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து காப்பி பண்ணும்போதும் மூவ் பண்ணும்போதும் ஸ்பேஸ் ஸ்லாஷ் யூஸ் பண்ணீங்க, ரீநேம் பண்ணும்போது ஸ்லாஷ் யூஸ் பண்ணல. இப்படிதான் கமெண்ட் ஒர்க் ஆகுமா? ஏன்னா நான் வந்து காப்பி பண்ணும்போதும் மூவ் பண்ணும்போதும் ஒரு பாத்தை மென்ஷன் பண்ணேன். இந்த பாத்துல இருந்து எடுத்துக்கோ, இந்த பாத்துக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். அதனால ஸ்லாஷ் யூஸ் பண்ணேன். இதுவே நான் ரீநேம் பண்ணும்போது அந்த மாதிரி பாத்துலாம் கொடுக்க வேண்டியது இல்ல. ஒரே ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிறது தான் நீங்க ரீநேம் பண்ண முடியும். வேற வேற ஃபோல்டருக்குள்ள இருக்கிறத உங்களால ரீநேம் பண்ண முடியாது. அதனால நான் ஸ்பேஸ் ஸ்லாஷ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. அதான் எனக்கு இந்த ஸ்பேஸ் எப்போ கொடுக்கணும், ஸ்லாஷ் எப்போ கொடுக்கணுங்கிற டீடைல்ஸ் மட்டும் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்குமே ஸ்பேஸ்ன்றதை மென்ஷன் பண்ணுவீங்க. அப்பதான் இந்த லினக்ஸ் மிஷினுக்கு தெரியும். ஏன்னா உங்க லினக்ஸ் மிஷின் கேஸ் சென்சிட்டிவ். அதுக்கு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுக்காம பண்றோம்னா அதுக்கு நல்லாவே டிஃபரெண்ட் தெரியும். நான் உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்றேன், LSன்ற கமெண்ட் கொடுக்குறேன். எனக்கு இப்ப டெமோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, நியூன்னு ஒரு ஃபைல் இருக்கு. இப்ப நான் MVன்ற கமெண்ட் கொடுத்தா ஒண்ணு மூவ் பண்ணும், இல்லைன்னா ரீநேம் பண்ணும். மூவ் பண்றதுக்கு நான் சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்ற பார்த்து இப்ப நான் என்ன பண்ண போறேன், ரீநேம் தான் பண்ண போறேன். அதனால MV கமெண்ட் கொடுத்து ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸை நீங்க மென்ஷன் பண்ணிட்டு எதை ரீநேம் பண்ண போறீங்களோ அதோட பேர். இப்ப நீங்களே சொல்லுங்க, நியூன்னு ஒரு ஃபைல் இருக்கா, அது ரீநேம் ஃபைல்ல வந்து நியூன்ற ஃபைல் இருக்கு.
இப்ப அடுத்து எந்த பேரா மாத்த போறோம்? அதை ஓல்டா வேற ஒரு மாத்திக்கலாம். பேரா மாத்த போறோம். அப்ப இந்த இடத்துல ஸ்பேஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் கொடுத்தாதான் அது வேற பேரா மாத்தும். ஓகேவா? அப்போ இப்போ வேற ஒரு பேரு. இப்போ உங்க நேம் என்ன பேரு? 1 செகண்ட் நோட் பண்ணிக்கிறேன். ஓல்டுன்னு மாத்துங்க. சாரி, ஓல்டுன்னு மாத்துங்க. ஓல்ட். ஓகே, ஓல்டுன்னு போட்டு. அப்போ நியூன்ற நேம ஓல்டா மாத்திடு. என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்து பார்க்கும்போது ஓல்டுன்னு இருக்கு. சரிதா? இதுவே நான் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணனா என்னோட மிஷினுக்கு தெரியாது இந்த இடத்துல எந்த பேருக்கு என்னவா மாத்தணும்ன்றது தெரியாது. அப்ப ஸ்பேஸ்ன்றத நம்ம கண்டிப்பா ஒரு வேர்டுக்குமே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி காப்பி கமெண்ட்டுக்கும் காப்பின்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து தான் அடுத்தது கொடுக்குறீங்க சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்றது. அப்ப எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் அப்படின்றது கொடுக்கணும். சார் இப்போ நான் ஓல்டுன்னு ஃபைல் நேமு, இப்போ அதே மாதிரி நான் ஓல்டுன்னு ஒரு டைரக்டரி நேம் வச்சிருக்கேன். அப்போ நான் ரீநேம் பண்ணா ரெண்டுமே ரீநேம் ஆயிருங்களா? ஆமாங்க, ஓல்டுன்னு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நியூவா மாறும். சார் மூவ் பண்றது மட்டும் கொஞ்சம் மறுபடியும் எக்ஸ்பிளைன். மூவ் பண்றது ஐ ஹோப் நீங்க சொல்லுங்க மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு. எம்வி ஓகே, எம்வி. அடுத்து ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்லாஷ் போட்டு இப்போ நம்ம ஹோம்ல உள்ள EC2ங்கிற ஃபைலை வந்து மாத்திக்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட இந்த இடத்துல என்ன இருக்கு? ஓல்டுன்னு ஒரு ஃபைல் இருக்கா? அந்த ஓல்டுன்ற ஃபைலை மென்ஷன் பண்ணி இந்த ஓல்டுன்ற ஃபைலை மூவ் பண்ணணும். எங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். எங்க மூவ் பண்ண போறேன் தெரியுமா? எனக்கு ஹோம் அப்படின்னு ஒரு டைரக்டரி, கரெக்டா? ஹோம்னு ஒரு டைரக்டரி இருக்கு. இந்த ஹோம்னு டைரக்டரிக்குள்ள அதை நான் மூவ் பண்ண போறேன். அப்போ மூவ் பண்ணு ஸ்பேஸ். எதை மூவ் பண்ணு? ஓல்டுன்ற ஃபைலை மூவ் பண்ணு. எங்க மூவ் பண்ணணும்? ஸ்லாஷ் ஹோம்ன்ற டைரக்டரிக்கு கீழே அதை மூவ் பண்ணு. என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு அது மூவ் ஆயிடுச்சு. நானும் உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்றேன். எல்எஸ்ன்னு கொடுத்தா இந்த இடத்துல எனக்கு ஓல்டுன்ற ஃபைலே இல்லை. இப்போ நான் எங்க இருக்கேன்னு பாத்துக்கோங்க. மனோஜ்குள்ள இருக்கு. இப்போ நான் எங்க போகணும்? ஹோம்னு டைரக்டரிக்குள்ள போகணும். என்ன கமெண்ட் கொடுக்கலாம்? சிடி ஸ்பேஸ் ஸ்பேஸ் டபுள் டாட் ஸ்லாஷ் டபுள் டாட் ஸ்லாஷ் டபுள் டாட் அவ்வளோதான். என்டர். இப்போ நான் எங்க இருக்கேன்? ஹோம்குள்ள இருக்கு. எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல ஓல்டுன்ற ஃபைல் இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு இப்ப நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ள 4-5 ஃபோல்டர் வச்சிருப்போம். டைரக்டா அந்த ஃபோல்டருக்குள்ள போகணும் அப்படி வரும். ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஹோம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஹோம். ஹோம்குள்ள என்ன இருக்கு? EC2ன்னு ஒரு டைரக்டரி இருக்கா? அதுக்குள்ள என்ன டைரக்டரி இருக்கு? மனோஜ் டெமோன்னு 2 டைரக்டரி இருக்கு. மனோஜ்குள்ள என்ன டைரக்டரி இருக்கு? டெஸ்ட்னு ஒரு டைரக்டரி இருக்கு. கரெக்டா? இப்போ நான் டைரக்டா டெஸ்ட் டைரக்டரிக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன். அதுதானே நீங்க கேட்கிற கொஸ்டின். ஆமா. அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும்? சிடின்றது சேஞ்ச் டைரக்டரி. எதுக்குள்ள இருக்கிறது? EC2 ஸ்னைப்பருக்குள்ள மனோஜ்னு ஒரு டைரக்டரி இருக்கு. மனோஜ்குள்ள டெஸ்ட்னு ஒரு டைரக்டரி இருக்கு. டெமோன் மாத்திட்டோமோ? ஓகே, டெமோன் மாத்திடுவோம் அதுக்கு பேரை. கரெக்டா? அப்போ நான் இந்த மாதிரி ஒரே பாத்தா கொடுத்துட்டு என்டர்னு கொடுத்தேன்னா இப்ப நான் டேரக்டா எங்க இருக்கேன்னு பாத்துக்கோங்க. டெமோக்குள்ள இருக்கு. நான் PWD அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்றேன். இப்ப நான் எங்க இருக்கேன்? ஹோம்குள்ள, EC2 மனோஜ்குள்ள, டெமோன்ற டைரக்டரிக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு ஃபோல்டருக்குள்ள போயிட்டு உள்ள போனாலும் ஓகே, இல்ல ஒரே மாதிரி கமெண்ட் தெரியுது, என்ன ஃபோல்டருக்குள்ள என்ன ஃபோல்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா இந்த மாதிரி டைரக்டா கூட போய்க்கலாம். எந்த ஃபோல்டருக்குள்ள எந்த ஃபோல்டர்னு தெரிஞ்சா மட்டும் தான் போய் கொடுக்க முடியும். ஆமாங்க, உங்களுக்கு எந்த பாத்து இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுக்குள்ள போறதுக்கான கமெண்ட் கொடுக்க ஓகே முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்எஸ் கொடுக்கும்போது ஏன் வந்து டைரக்டரிஸ் காட்ட மாட்டேது, வெறும் ஃபைல்ஸ் மட்டும் காட்டுது? இல்லைங்க, இந்த டைரக்டரி சேர்த்து தானே காட்டுது. இங்க பாருங்க, நான் எல்எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இது டைரக்டரி, இது எல்லாமே ஃபைல், எல்லாம் சேர்த்து தானே காட்டுது. ஓகே, டெமோ அப்படின்ற டைரக்டரி அப்போ ஹோம்ல இருக்குங்களா? டெமோன்ற டைரக்டரி எதுல இருக்கு அப்படின்னா மனோஜ்ன்ற டைரக்டரிக்குள்ள இருக்கு. ஓகே, இங்க மனோஜ்ன்றது வந்து EC2 யூசர் உள்ளதானே இருக்கு? ஆமா, மனோஜ்ன்றது EC2 இருக்கு. EC2 வந்து ஹோம்குள்ள இருக்கு. ஓகே, அது டீடைல் தான் காட்டாதா? வெறும் அந்த ஹோம் டைரக்டரி மட்டும் தான் காட்டுது. இங்க EC2 உங்களுக்கு யூசர் தெரியுது, உங்களுக்கு தெரியல அந்த இடத்துல நான் ஹைலைட் பண்றது. தெரியுது. அதுல இருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஓகே, ஹோம்குள்ள EC2குள்ள மனோஜ்குள்ள டெமோ. ஓகே. நீங்க கரண்டா என்ன பாத்துல இருக்கீங்கன்ற தெரிஞ்சுக்கணும்னா PWDன்ற கமெண்ட கொடுக்கலாம்.
present working directory அப்படின்னு அர்த்தம். வினோத் கேட்டிருக்காரு சம் ஃபோல்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கட் ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட் கீஸ் இருக்கா? நான் சொன்னேன்ல வினோத், இது வந்து கண்டிப்பா விண்டோஸ் மிஷின் கிடையாது. நமக்கு அதுல தான் நமக்கு டைரக்டா கட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ, எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கீஸ் இருக்கும். இதுல நம்ம எல்லாத்துக்குமே என்ன தெரியுமா யூஸ் பண்ண போறோம்? கமெண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். அதனாலதான் இதை நம்ம கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். சார் ஃபைல் உள்ள கண்டென்ட் எப்படி சார் என்டர் பண்றது? அப்படி என்டர் பண்ண கண்டென்ட் எப்படி வியூ பண்றது? சொல்றேன் ராம்போ. இது வரைக்கும் சொன்னதுல டவுட் கேளுங்க. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காப்பி மூவ் ரீநேம் 3 பார்த்துருக்கோம். பேஸ்ட் இப்ப கட் பண்றது கிடையாது. இதுல கட் பண்றது தான் நம்ம 3 பார்த்தோம். கட் பண்றது மூவா பார்த்துட்டோம். ஓகே, கட் பண்றது மூவ் பண்றது ஒண்ணுதான் இல்லையா? ஓகே, ஃபைன். சோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் போலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் நான் இந்த ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எல்எஸ்ன்ற கமெண்ட் மட்டும் தாங்க கொடுத்துருக்கேன். அதாவது எல்எஸ்ன்ற கமெண்ட் எதுக்காகன்னா ஒரு டைரக்டரிக்குள்ள என்ன இருக்குதுன்றத நம்ம பாக்குறதுக்காக யூஸ் பண்ற ஒரு கமெண்ட் தான் எல்எஸ் அப்படின்ற கமெண்ட். இப்போ எல்எஸ்லயே நமக்கு நிறைய கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இப்போ எங்க இருக்கேன்னு பாக்குறதுக்காக சிடின்னு கொடுக்குறேன். இப்ப நான் ஒரு ஃபோல்டருக்கு பின்னாடி போறதுக்கு பதிலா சிடின்ற கமெண்ட் மட்டும் கொடுத்து என்டர்னு கொடுத்தேன்னா மொத்தமா வெளியில போயிடுவேன். அப்போ இந்த ஸ்லாஷ்னு ஒரு பாத்து இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி போயிடுவேன். நான் என்ன கொடுக்குறேன், பிடபிள்யூடின்னு கொடுக்குறேன். பாருங்க, நான் ரூட்டுக்குள்ள இருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஸ்லாஷ்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூட் பாத்துன்னு சொல்லுவாங்க. நானா உங்களுக்கு லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம் ஒரு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி காட்டுறேன். லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் இதோட இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாஷ்ன்றது ஒரு ரூட் பாத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்க போட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்லாஷ் தான் உங்களோட ரூட் பாத். இப்ப எப்படி நம்ம விண்டோஸ் மிஷின்ல லோக்கல் டிஸ்க்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் நம்ம ஓஎஸ் ஃபைல்னு சொல்லுவோம். நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னெல்லாம் கிரியேட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே இதுல தான் இருக்கும். அதே மாதிரி உங்க லினக்ஸ்ன்ற ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆச்சோ அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்லாஷ்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. ஓகே, இப்ப நான் இந்த ஸ்லாஷ்ன்ற ஃபோல்டருக்குள்ள போறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல எனக்கு டில்ட் சிம்பிள் இருக்கு. நான் சிடி எதுக்குள்ள போக போறேன், ஸ்லாஷுக்குள்ள போக போறேன். என்டர்னு கொடுத்தேன்னா இப்ப எந்த சிம்பிள் இருக்கு, ஸ்லாஷ் என்ற சிம்பிள் இருக்கு. இந்த ஸ்லாஷ் என்ற சிம்பிள்குள்ளதான் ஓஎஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த ஃபைல்ஸை டெலிட் பண்ணிடக்கூடாது. அதை டெலிட் பண்ணீங்கன்னா உங்களோட ஓஎஸ் கரெக்ட் ஆயிடும். ஸோ யூஸ் பண்ண முடியாம போயிடும். அதனால இந்த ஸ்லாஷுக்கு கீழே இருக்கிற எதையுமே நீங்க டெலிட் பண்ணிடாதீங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு நம்ம எல்எஸ்ன்ற கமெண்ட் கொடுப்போம். எல்எஸ்ன்னு கொடுத்தோம்னா இவ்வளவு இருக்கு. இது ஃபுல்லாவே டைரக்டரி தான். இந்த டைரக்டரி பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். பட் இது மாதிரி ஒரு டைரக்டரி இருக்கு, அது ஒரு ஓஎஸ் ப்ராப்பர்ட்டின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நமக்கு ஹோம்னு ஒண்ணு பாத்தீங்கல்ல, நான் வந்து எல்எஸ்ன்னு கொடுக்குறேன். இதுலதான் உங்களுக்கு ஹோம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுதா? எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ இந்த ஸ்லாஷ்ன்ற டைரக்டரிக்குள்ளதான் எனக்கு ஹோம்ன்ற டைரக்டரி இருக்கு. அதுக்குள்ளதான் எனக்கு EC2 யூசர்னு ஒண்ணு இருக்கு. EC2 யூசருக்குள்ளதான் மனோஜ்னு டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணோம். அப்போ இந்த ஸ்லாஷ் கீழே தான் இது எல்லாமே இருக்குன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப நீங்க பர்டிகுலரா எதையுமே இதுல இருந்து டெலிட் பண்ணாம இருக்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஸ்லாஷ்குள்ள இருக்கிறத பாக்குறதுக்கு நம்ம எல்எஸ்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணோம்ல. இப்போ இதை லாங் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது இதுக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, எந்த டைம்ல கிரியேட் பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நான் டீடைல்டா பார்க்கணும்னா அதை நம்ம லாங் லிஸ்ட் பண்ணி பாக்குறதுன்னு சொல்லுவோம். லாங் லிஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? -L அப்படின்னு கொடுப்போம். -Lக்கு என்ன மீனிங்னா லாங் லிஸ்ட் பண்ணி காட்டு அப்படின்னு மீனிங். அதாவது டீடைல்டா காட்டு அப்படின்றது அர்த்தம். நான் -Lன்னு கொடுத்து என்டர்னு தரேன். என்ன காட்டுதுன்றதை நீங்களே பாருங்க. இதே கண்டென்ட் தான் காட்டுது. இங்க என்ன இருக்கோ அதையே தான் காட்டுது. ஆனா ரொம்ப டீடைல்டா காட்டுது. சரிதா? ரொம்ப டீடைல்டா காட்டுது. அதாவது இதுக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, இது எந்த டேட்ல கிரியேட் ஆயிருக்கு, என்ன டைம்ல கிரியேட் ஆயிருக்கு, எந்த மந்த்ல கிரியேட் ஆயிருக்கு, இதோட சைஸ் என்னன்னு இருக்கு. இந்த சைஸ் உங்களுக்கு புரியுதா? 74096 அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன சைஸ்ன்றது உங்களுக்கு புரியல. அப்போ இது வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல கிடையாது. அதே மாதிரி நல்லா நோட் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப், அதாவது ஒரு டைம் ஸ்டாம்பை ஃபார்மேட்டா காட்டல, மாத்தி மாத்தி தான் காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர், இந்த கிளியர் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நீங்க டைப் பண்ண எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜை காட்டும். அதுக்காக எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் உங்களுக்கு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டும். நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிளியர்னு கொடுத்தீங்கன்னா
எல்லா கமெண்டையும் எடுத்துட்டு உங்களுக்கு டாப்ல எடுத்துட்டு வந்து காட்டும். கீழே பார்த்து ஒர்க் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா கிளியர் கமெண்ட் கொடுத்து மேல பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர் கமெண்ட் கொடுத்தாச்சு. திருப்பி எல்எஸ் ஐஃபன் எல்னு கொடுத்தேன்னா எனக்கு லாங் லிஸ்ட் பண்ணி காட்டுது. இதுல நல்லா நோட் டவுன் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல எனக்கு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல காட்டல. ஓகேவா, இதோட சைஸ் என்னன்றதை காட்டல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எல்எஸ் ஐஃபன் எல். ஓகேவா, ஆர் அப்படின்னு கொடுக்குறேன். ஆர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது எல்லாத்தையுமே எனக்கு ரிவர்ஸ்ல காட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு டைம் காட்டுதுல்ல, இந்த டைம் எனக்கு எப்படி காட்டுது அப்படின்னா இருக்கிற டைம் ஏதோ மாதிரி காட்டுது. எனக்கு இதை ரிவர்ஸ்ல காட்டணும்னா ஆர்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்போ அதே இது ஆர்ல காட்டுது. அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த இடத்துல கீழே தான் இருந்தது 12:15. இங்க இப்ப என்ன காட்டுது, 12:15ன்றது மேல காட்டுது. இந்த வார் அப்படின்ற ஃபைல் எனக்கு லாஸ்டா தான் காட்டுச்சு, இப்போ ஃபர்ஸ்டா காட்டுது. அப்போ ரிவர்ஸ்ல காட்டுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா எல்எஸ் ஐஃபன் எல்ஆர், லாங் லிஸ்ட் பண்ணி ரிவர்ஸ்ல காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஐஃபன் எல்ஆர் அப்படின்றது. இப்போ இந்த ஸ்கிரீனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். திருப்பி எல்எஸ் ஐஃபன் எல் ஆர்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஆர்டினா என்ன தெரியுமா, டைம் படி எனக்கு மாத்தி காட்டு. டீன்றது டைம். இங்க எனக்கு எந்த வருஷம்ன்றது காட்டவே இல்லை, இப்ப எப்படி காட்டுது, எந்த வருஷம்ன்றதை காட்டுது. கரெக்டா? டீன்றதுக்கு என்ன மீனிங்னா எனக்கு டைம், அதாவது எந்த டைம் கிரியேட் ஆச்சோ அந்த டைமை வச்சு காட்டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இடக்கு முடக்கா மாறி 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 இருந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு முன்னாடி என்ன கிரியேட் ஆச்சோ அதுதான் ஃபர்ஸ்டா காட்டுது. ஏன்னா நான் ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ ஆர் இல்லாம எல்டி மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு எப்பவும் போல நார்மலாவே காட்டும். எல்எஸ் ஐஃபன் எல்டி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு நார்மலாவே காட்டுது. பாத்தீங்களா, இந்த 2019ன்றது லாஸ்ட்ல தான் இருக்கு. இப்ப நான் வந்து லாஸ்டா என்ன பண்ணணும், அதாவது பழசு எல்லாமே எனக்கு மேல காட்டணும், புதுசு எல்லாமே எனக்கு கீழே காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அப்பதான் நம்ம ஆர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். எல்எஸ் ஐஃபன் எல்ஆர்டி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ ரிவர்ஸ்ல காட்டும். பாருங்க, 2019 அப்படின்றத மேல காட்டுதா. எனக்கு லாஸ்டா அதாவது புதுசா பண்ண எல்லாமே கீழே காட்டிட்டே இருக்கும். என்ன டைம்ல நம்ம கிரியேட் பண்ணோன்றத கீழே காட்டிட்டே இருக்கும். இப்போ இதோட சைஸ்னு ஒன்று இருக்கு, இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சைஸ் எனக்கு ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா என்னன்றது கிளியரா தெரியல. கரெக்டா? அப்ப இது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல இல்ல. அப்ப ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல உங்களுக்கு காட்டணும்னா அதுக்காக நீங்க யூஸ் பண்ண போற கமெண்ட் என்ன தெரியுமா, அதேதான் எல்எஸ் ஐஃபன் எல்ஆர்டி ஹெச்ன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஹெச்ன்னு கொடுத்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நான் என்டர்னு கொடுத்த உடனே இங்க பாருங்க எனக்கு கேபில காட்டுது. சரிதா, கேபி. அப்போ இந்த மாதிரி ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல நீங்க பார்க்கணும்னா எனக்கு ஹெச்ன்ற ஒரு வேர்ட் ஆட் பண்ணாலே போதுமானது. அப்போ எல்எஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். எல்எஸ் ஐஃபன் எல்னா லாங் லிஸ்ட் பண்ணி காட்டுறது, ரிவர்ஸ்ல காட்டுறதுக்கு ஆறு, டைம் படி காட்டுறதுக்கு டி, அண்ட் ஹெச்ன்றது சைஸ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல காட்டுறதுக்காக நம்ம ஆட் பண்ற ஒரு கமெண்ட். அப்போ எல்எஸ்னா என்ன, எல்எஸ் ஐஃபன் எல்ஆர்டிஹெச் அப்படின்னு கொடுக்கறதுனால எப்படி காட்டும் அப்படின்றது இப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அப்போ இது எல்லாமே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்கு, எந்த டைம்ல கிரியேட் ஆயிருக்கு, என்ன சைஸ்ல கிரியேட் ஆயிருக்கு, எல்லாத்தையும் பாக்குறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ற கமெண்ட்ல எல்எஸ்ன்றது ரொம்ப மெயின். எல்எஸ் ஐஃபன் எல்ஆர்டிஹெச்ன்றது நம்மளுடைய சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட தேவை டைம் பாக்குறோமா அப்போ டீன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ரிவர்ஸ்ல பாக்கணுமா அப்ப ஆர்னு ஆட் பண்ணிக்கோங்க. சைஸ் அண்ட் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல பாக்கணுமா அப்ப ஹெச்ன்றதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டா? இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபைலுக்குள்ள ஒரு ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு கண்டென்ட் தான் எல்எஸ் ஐஃபன் எல்ஆர்டிஹெச். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் பார்த்தாச்சு. காப்பி, லிஸ்ட், எல்எஸ் ஐஃபன் எஸ்ஹெச், எல்ஆர்டிஹெச் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு கிரியேட் பண்றது எப்படின்னு காட்டிட்டேன். ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, ஒரு டைரக்டரிக்குள்ள போய் என்ன பண்ணணும், எப்படி காப்பி பண்ணணும், எப்படி பேஸ்ட் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும், எப்படி ரீநேம் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி டெலிட் பண்ணணும்ன்றதையும் நான் சொல்லணும்ல. ஸோ டெலிட் பண்றது ஒரு முக்கியமான விஷயம் தான் இல்லையா? அப்ப டெலிட் பண்றது எப்படின்றத பார்க்கலாம். டெலிட் பண்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிமூவ் பண்றதுன்னு சொல்லுவோம். ஓகே, டெலிட் பண்றத ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்எம் அப்படின்ற கமெண்டை யூஸ் பண்ணுவோம். ஆர்எம்னு கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா, ரிமூவ் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா ஸ்லாஷ் இந்த டைரக்டரிக்குள்ள இருக்கேன். இதுக்குள்ள நான் என்ன பண்ணணும், ஹோம் இந்த டைரக்டரிக்குள்ள போகணும். அப்போ சிடி ஹோம் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்றேன். இப்போ நான் எங்க இருக்கேன் பாருங்க, ஹோம்குள்ள இருக்கேன். இதுக்குள்ள நான் எல்எஸ் கொடுத்தேன்னா நீ நல்லா பாத்துக்கோங்க, எனக்கு அதாவது F2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு, ஓல்டுன்னு ஒரு ஃபைல் இருக்கு, டச்னு ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ F2ன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெலிட் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ரிமூவ் பண்றதுன்னு சொல்லுவோமா. ரிமூவ் பண்றதுக்கான கமெண்ட் ஆர்எம். ஆர்எம்னு கொடுத்தீங்கன்னா
ரிமூவ் பண்ணு அப்படின்றது அர்த்தம். எதை ரிமூவ் பண்ண போறோம்? F2ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணு. என்டர்னு கொடுத்தோம்னா கண்டிப்பா ரிமூவ் பண்ணணுமா? இந்த ஃபைல் வந்து எம்டியா தான் இருக்கு, கண்டிப்பா இதை ரிமூவ் பண்ணணுமான்னு கேக்குது. நீங்க எஸ்ன்னு கொடுத்தா ரிமூவ் பண்ணும், நோன்னு கொடுத்தா ரிமூவ் பண்ணாது. அப்ப எஸ்க்கு நீங்க என்ன தெரியுமா கொடுக்கணும்? ஒய்னு கொடுக்கணும். என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நோன்னு அர்த்தம். இப்போதைக்கு நான் ஒய்னு கொடுத்து என்டர் பண்றேன். எனக்கு அது டெலிட் ஆயிடுச்சு. நானா உங்களுக்கு அதை ப்ரூஃப் பண்ணட்டுமா? எல்எஸ்ன்ற கமாண்டை கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு F2 அப்படின்னு ஒரு ஃபைல் இருந்ததுல, அந்த ஃபைல் இந்த இடத்துல இல்ல. ஓகே, இப்போ நார்மலா என்கிட்ட எஸ் ஆர் நோன்னு கேட்டுச்சு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு எஸ் நோன்னா கேட்க கூடாது, நான் டெலிட்னு சொன்னேன்னா அது டெலிட் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ், அதை நான் ரிமூவ் பண்ணு, ஸ்பேஸ்ன்னு கொடுத்து -Fன்றதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எஃப்க்கு என்ன மீனிங் தெரியுமா? ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிமூவ் பண்ணு அப்படி மீனிங். எனக்கு எஸ் ஆர் நோன்னா கேட்காத, நான் டெலிட்னு சொன்னேன்னா நீ டெலிட் பண்ணிடு. அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா டெலிட் பண்ணு சொல்றோம் பாத்தீங்களா? அதுக்காக தான் நம்ம -Fன்றதை ஆட் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எதை ஃபோர்ஸ்ஃபுல்லா டெலிட் பண்ணலாம்? டெஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அது டெலிட் பண்ணலாமா? நான் என்ன பண்றேன், டெஸ்ட்ன்ற ஃபைலை டெலிட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். டெஸ்ட்னு கொடுத்து என்டர் பண்ணனா எனக்கு இப்ப எஸ் ஆர் நோன்னு எதுவுமே கேட்கல, டேரக்டா டெலிட் பண்ணிடுச்சு. நான் வேணா உங்களுக்கு அதை எல்எஸ்ன்னு கொடுத்து ப்ரூஃப் பண்றேன். டெஸ்ட்ன்ற ஃபைல் இந்த இடத்துல இல்ல. அப்ப இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஃபைலை ரிமூவ் பண்றத சொல்லிட்டீங்க. அப்ப டைரக்டரி ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சேம் கமெண்ட் தாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த EC2 யூசருக்குள்ள போய்க்கிறேன். cd EC2-user என்டர். இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாருங்க, EC2 யூசருக்குள்ள இருக்கேன். எல்எஸ்ன்ற கமெண்ட கொடுத்தனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும்ல. நம்ம ஃபைலை ரிமூவ் பண்றதுக்கான கமெண்ட பார்த்தாச்சு. rmன்னு கொடுத்தா ரிமூவ் பண்ணும், -f ஆட் பண்ணா ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்ணும். இப்போ டெமோன்னு ஒரு டைரக்டரி இருக்குல்ல, இதை நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டெமோன்னு டைரக்டரியை டெலிட் பண்ணணும். அப்ப என்ன கமெண்ட்? rm ரிமூவ் பண்ணு, ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிமூவ் பண்ணு. கரெக்டா? ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிமூவ் பண்ணு. எதை ரிமூவ் பண்ணணும்? டெமோன்ற டைரக்டரியை ரிமூவ் பண்ணு. என்டர்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகல. ஏன்னா இது ஒரு டைரக்டரி, உங்களால நார்மலா ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப டைரக்டரி ரிமூவ் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆட் பண்ணணும். என்ன தெரியுமா? ரிமூவ் ஆட் பண்றீங்கல்ல, -r ஆட் பண்ணணும். அப்ப நீங்க ஒரு டைரக்டரியை மூவ் பண்ணணும்னாலோ காப்பி பண்ணணும்னாலோ ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கமெண்ட்டுக்கு பேரு ஆர். -r அப்படின்னா ரெக்யூசிவ் அப்படின்னு அர்த்தம். ரெக்வஸ்டிவ் அப்படின்னா நம்ம எல்லா டைரக்டரியும் மூவ் பண்ணணும் இல்ல டெலிட் பண்ணணும்னா கண்டிப்பா -r அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அப்ப நார்மலா ஒரு ஃபைலை மூவ் பண்றதுக்கு டெலிட் பண்றதுக்கு அப்படியே கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா டைரக்டரியை நீங்க ரிமூவ் பண்றதுக்கு -r அப்படின்றத கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்றத மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ எதை நம்ம டெலிட் பண்ண போறோம்னா டெமோன்ற டைரக்டரியை டெலிட் பண்ண போறோம். என்டர்னு கொடுத்தா எஸ் ஆர் நோவான்னு கேக்குது, தெரியுதா? ஏன்னா நம்ம எஃப்ன்ற வேரியபிளை ஆட் பண்ணல. ஓகே, இப்ப நம்ம நோன்னு கொடுத்துடலாம். எல்எஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு அது டெலிட் ஆயிருக்காது, ஏன்னா நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம். அப்ப நோன்னு எடுத்துக்கும், அது டெலிட் பண்ணாது. இப்ப இதை ஃபோர்ஸ்ஃபுல்லா டெலிட் பண்ணணும்னு சொல்றேன். அப்போ ரிமூவ் -rf ஆட் பண்ணிக்கலாம். rf எதை ரிமூவ் பண்ண போறோம்? டெமோன்ற டைரக்டரியை ரிமூவ் பண்ண போறோம். என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு எஸ் ஆர் நோன்னு எதுவுமே கேட்கல, எனக்கு டேரக்டா டெலிட் பண்ணிடுச்சு. நான் எல்எஸ்ன்னு கொடுத்து என்டர் பண்றேன், இந்த இடத்துல டெமோன்ற டைரக்டரி இல்ல. அப்ப நம்ம ரிமூவ் பண்றது எப்படின்னு பார்த்தாச்சு. ரிமூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட் தான் rm -f -rf டைரக்டரிக்காக. ஓகே, ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நம்ம எத்தனை கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம்னா ஒரு 18 கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோங்க. ஒரு 18 கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, அப்ப ரிமூவ் பண்றது எப்படின்றது உங்களுக்கு தெரியும், எல்எஸ்ன்ற கமெண்ட் எதுக்காகன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, ஃபைலுக்குள்ள ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்னங்க பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க, யாரும் கேட்டீங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் அதுதாங்க பார்க்க போறோம். இப்போ என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, அதாவது அந்த ஃபைலுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கேன்னா F1 அப்படின்ற பேரை கொடுத்துருக்கேன். இங்க இருக்கு பாத்தீங்களா, F1 அப்படின்றது தான் அந்த ஃபைலோட நேம். இப்போ இந்த ஸ்கிரீனை நான் கிளியர்னு கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர். இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்து F1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அதை நான் பாக்குறேன். இந்த ஃபைலை நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைலை நான் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எடிட் பண்றதுக்காகவே நமக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு பேர் தான் நம்ம VIன்னு சொல்லுவோம். விம்னு சொல்லலாம், VIன்னு சொல்லலாம். இப்ப நமக்கு எப்படி ஒரு நோட் பேட் இருக்குல்ல, விண்டோஸ் மிஷினுக்குள்ள ஒரு நோட் பேட் இருக்கு, அதே மாதிரி லினக்ஸ் மிஷினுக்குள்ள இருக்கிற ஒரு நோட் பேட் தான் நம்ம VIன்னு சொல்லுவோம். ஒரு எடிட்டர், ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு ஆளு எடிட்டர், அவருக்கு பேரு தான் VI. அப்ப நான் இந்த ஃபைல் எடிட் பண்ணணும்னா VIன்னு கொடுக்கணும். VI எதை எடிட் பண்ண போறோம்? F1 அப்படின்ற ஃபைல் எடிட் பண்ண போறோமா? அப்ப F1 என்டர்னு கொடுத்தோம்னா இந்த ஃபைலை உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுது. இப்ப என்கிட்ட இருக்கிற ஃபைலே ஒரு எம்டியான ஃபைல், இதுக்குள்ள எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம தான் இதை கிரியேட் பண்ணோம் இல்லையா, இதுக்குள்ள நம்ம எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இந்த விம் எடிட்டர்ல மூணு மோடு இருக்கு. ஒன்னு ரைட் பண்றதுக்கான மோடு, இன்னொன்னு
கமெண்ட் பண்றதுக்கான மோடு, இன்னொன்னு பாக்குறதுக்கான மோடு. உள்ள நீங்க ஓபன் பண்ணதுமே பாக்குற மோட்ல தான் இருப்பீங்க. அதாவது உங்களால எதையுமே இன்சர்ட் பண்ண முடியாது, எதையுமே எடிட் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இன்சர்ட் மோடுக்கு போகணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல நல்லா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவுமே காட்டல. நீங்க இன்சர்ட் மோடுக்கு போனா மட்டும்தான் ஒரு ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட்டை உங்களால ஆட் பண்ண முடியும். அப்ப இன்சர்ட் மோடுக்கு போறதுக்கு நீங்க ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுக்கணும். என்னன்னா ஐன்றதை கொடுக்கணும். இப்ப நான் ஐன்னு பிரஸ் பண்ணணும், இந்த இடத்துல என்னவா மாறிடுச்சு பாத்தீங்களா? இன்சர்ட்னு மாறிடுச்சு. அப்போ ஐன்றதை கொடுத்தா இன்சர்ட் மோடுக்கு போயிடும். இதுக்கப்புறமா நீங்க எத்தனை லைன் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் வேணா என்ன பண்றேன், சும்மா சில நேம்ஸ் எல்லாம் ஆட் பண்றேன். மனோஜ் அப்படின்னு ஒரு பேரு, நரேஷ், சுரேன், லோகேஷ், கார்த்திக், சீனு, தனுஷ், முரளி. ஓகேவா? இந்த மாதிரி ரேண்டமா சில நேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. சிங்கப்பூர், லண்டன், யூஎஸ், யூகே. ஓகே, மில்க், ஃபுட். இந்த மாதிரி என்னால என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே என்னால ஆட் பண்ணிக்க முடியும். சும்மா ரேண்டமா எனக்கு தோன்றதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, நான் சும்மா ரேண்டமா ஆட் பண்ணிக்கிறேன். பாட்டில், ஓகே, பிளேட்டு, டிவி, ஃபேன், லைட். என்டர்னு கொடுத்தா கீழே வந்துடும். நீங்க அப்படியே ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஒரே லைன் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்ல என்டர் கொடுத்து ரெண்டாவது லைன் வந்து ஆட் பண்ணாலும் ஓகே தான். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட் எங்க இருக்கிறத நான் அப்படியே என்ன பண்றேன், எனக்கு தோன்றத ரேண்டமா தோன்ற பேரை இந்த இடத்துல டைப் பண்றேன். ஓகே, ஸோ ஃபேன், லைட்டு, கிளாக் ஆட் பண்ணிக்கலாம், வாட்ச் ஆட் பண்ணிக்கலாம், மொபைல் ஆட் பண்ணிக்கலாம், லேப்டாப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு தோன்றத ஒரு கண்டென்ட்டா எழுதியிருக்கேன். இப்போ நான் இன்சர்ட் மோட்ல இருக்கிறதுனால என்னால என்ன பண்ண முடியும்னா, என்னால எல்லாத்தையுமே டைப் பண்ண முடியும். இப்போ இன்சர்ட் மோட்ல இருந்து நான் வெளியில வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்கேப்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணணும். எஸ்கேப்ன்றதை கொடுத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் மோடுக்கு வந்துருவீங்க. இங்க பாருங்க, எஸ்கேப்னு கொடுத்தீங்கன்னா அந்த இன்சர்ட் மோட்ல இருந்து வெளியில வந்துட்டீங்க. திருப்பி நீங்க டைப் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களால எதுவுமே டைப் பண்ண முடியாது. இப்ப நான் கீபோர்ட்ல பிரஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் என்னால டைப் பண்ண முடியல. திருப்பி நீங்க டைப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? ஐன்னு கொடுத்து இன்சர்ட் மோடுக்கு தான் வரணும். இப்ப பாருங்க, இன்சர்ட் மோட்ல இருக்கு. இப்ப என்னால டைப் பண்ண முடியும். ஓகே, அப்ப இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னா இன்சர்ட் மோடுக்கு வந்து டைப் பண்ணணும். அதுல இருந்து வெளியில போறதுக்கு எஸ்கேப்ன்ற பட்டனை யூஸ் பண்ணணும். அப்ப இன்சர்ட் மோடுக்கு வரது எப்படி தெரியும், எஸ்கேப் மோடு கொடுத்து எப்படி வெளியில போறதுன்னு தெரியும். இப்போ இதை நான் சேவ் பண்ணணுங்க. இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ கமெண்ட் மோடுக்கு போனாதான் என்னால சேவ் பண்ண முடியும். நீங்க கமெண்ட் மோடுக்கு போகணும்னா ஷிஃப்ட் கோலன் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல நல்லா பாத்துக்கோங்க, ஷிஃப்ட்னு கொடுத்து நான் கோலன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இப்ப கமெண்ட் மோடுக்கு வந்துருச்சு. இதுலதான் நீங்க என்ன பண்ணணும், சேவ் பண்ணணுமா சேவ் பண்ணக்கூடாதுன்ற கமெண்ட்டை கொடுக்கணும். சேவ் பண்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரைட் பண்றதுன்னு சொல்லுவோம். அப்ப ரைட் பண்றத டபிள்யூன்னு சொல்லலாம். டபிள்யூன்னு சொல்லி நான் என்டர் பண்ணேன்னா எனக்கு எல்லாமே சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நீங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு சேவ் ஆயிடுச்சு. ஓகே, சேவ் பண்ணியாச்சுல. சேவ் பண்ணதுல இருந்து இப்ப நான் வெளியில வந்துடணும். அதாவது இந்த ஃபைல்ல இருந்து நான் எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்னா திருப்பி நீங்க கமெண்ட் மோடுக்கு போகணும். கமெண்ட் மோட் அப்படின்னாலே ஷிஃப்ட் கோலன்னு கொடுத்தாதான் கமெண்ட் மோட். இப்ப நான் கமெண்ட் மோடுக்கு வந்துட்டேன். இதுல இருந்து நான் வெளியில போறதுக்கு என்ன பண்றது சொல்லலாம், ஃபிட் பண்றதுன்னு சொல்லலாமா? அப்ப கியூ அப்படின்னு கொடுத்தாலே போதும். என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஃபைல்ல இருந்து வெளியில வந்துடுது. அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், 3 மோட் பார்த்திருக்கோம். ஒன்னு இன்சர்ட் மோட், இன்னொன்னு எஸ்கேப் மோட், மூணாவதா பார்த்தது கமெண்ட் மோட். இப்ப நம்ம சேவ் பண்ணி வெளியில வந்தாச்சு. ஒரு வாட்டி சேவ் பண்ணோம், ஒரு வாட்டி வெளியில வந்தோம். கரெக்டா? இப்ப நான் ரெண்டுமே சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணி வெளியில வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், திருப்பி இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். VIF1 அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைல் ஓபன் பண்றேன். இப்போ எக்ஸ்ட்ரா இன்சர்ட் மோடுக்கு போயிட்டு ஐன்னு கொடுத்து இன்சர்ட் மோடுக்கு போயிட்டு சும்மா VI விம் டச் நானோ இந்த மாதிரி சில லைன் ஆட் பண்ணிட்டு எஸ்கேப்னு கொடுத்து எஸ்கேப் மோடுக்கு போயிடுறேன். இப்போ கோலன்னு கொடுத்தேன்னா எனக்கு கமெண்ட் மோட் வந்துருச்சா? இப்ப நான் ரைட் பண்ணி கிளிக் பண்ணணும், அதாவது சேவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடணும். அப்படின்னா WQ அப்படின்றத சேர்த்து கொடுங்க. WQன்னு கொடுத்து நீங்க என்டர்னு கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெளியில வந்துடும். பாருங்க, என்டர்னு கொடுத்தோன்னே வெளியில வந்துருச்சு. அப்ப WQன்னு கொடுத்தா வெளியில வந்துடும். ஓகே, சில டைம் உங்களுக்கு ஒரு எரர் காட்டும். என்ன எரர் தெரியுமா? திருப்பி இந்த ஃபைலை நான் ஓபன் பண்றேன். சில டைம் எனக்கு ஒரு எரர் காட்டும். என்ன எரர்னா, என்னால திடீர்னு சேவ் பண்ண முடியாது, வெளியில போக முடியாது. அப்ப நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா எனக்கு சேவ் பண்ணி வெளியில வான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுப்போம் அப்படின்னா கோலன்னு கொடுத்தாதான் கமெண்ட் மோடு. கமெண்ட் மோடு போயிட்டேன், WQ சேவ் பண்ணி கிளிக் பண்ணு. எனக்கு எந்த எரர் வந்தாலும் அதை கண்டுக்காத, ஃபோர்ஸ்ஃபுல்லா எனக்கு சேவ் பண்ணி கிளிக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்கிளமேஷன் அப்படின்ற சிம்பிள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே,
எக்ஸ்கிளமேஷன். இந்த சிம்பிளை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா சேவ் பண்ணிட்டு வெளியில வான்னு அர்த்தம். இப்போ நான் என் கொடுக்குறேன் வெளியில வந்துருச்சு. சப்போஸ் நீங்க WQன்னு கொடுத்து உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னா எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள் ஆட் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா சேவ் பண்ணி வெளியில வந்துருங்க. ஓகே, அப்போ விஐல ஒரு கண்டென்ட் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஒரு விஐன்ற ஃபைல் எப்படி ஓபன் பண்றது, அதாவது ஒரு ஃபைல் எப்படி ஓபன் பண்றது, இன்சர்ட் மோட் எப்படி போறது, இன்சர்ட் மோட்ல இருந்து எப்படி எஸ்கேப் மோடுக்கு போறது, சேவ் பண்ணி எப்படி வெளியில வருது அப்படின்றத பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த எடிட்டர்ல இருக்கிற சில அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்க போறோம். அதாவது இதுல காப்பி பண்றது எப்படி, இந்த ஃபைலுக்குள்ள எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஓகே, இந்த ஃபைலை நான் ஓபன் பண்றேன். விஐ அப்படின்னு கொடுத்து F1ன்ற ஃபைலை ஓபன் பண்றேன். ஓகே, விஐன்ற நேம் கொடுத்து F1 அப்படின்ற நேமை நான் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டைரக்டா எத்தனை லைன் இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. நல்லா நோட் டவுன் பண்ணி பாருங்க. எனக்கு எத்தனை லைன் இருக்குன்னு தெரியல. இத்தனை லைன்ல நான் முதல் லைனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் லைன் எது தெரியுமா? மனோஜ்னு நான் டைப் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி போறது? ஆரோ மார்க்னு ஒண்ணு இருக்கா, அதை மேல எடுத்துட்டே போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு முதல் லைனுக்கு போயிடலாம். இப்போதைக்கு என்கிட்ட கொஞ்சம் தான் லைன் இருக்கு, அதனால எனக்கு பரவாயில்ல. 30 லைன் தான் இருக்கு மொத்தமாவே. இங்க போட்டுருக்கு பாத்தீங்களா 30 லைன் அப்படின்னு போட்டிருக்கு. மொத்தமே 30 லைன் தான் இருக்கு, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு 1000 லைன் 2000 லைன் இருந்ததுன்னா இந்த ஆரோ பட்டனை யூஸ் பண்ணி கீழே மேலன்னு போக முடியுமா உங்களால? கண்டிப்பா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இல்லையா? அப்போ நான் எந்த லைன்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு லெட்டர் டைப் பண்ணா போதும். 2 வாட்டி நீங்க ஜின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களை முதல் லைன் எடுத்துட்டு வந்து விட்டுரும். பாத்தீங்களா, 2 வாட்டி ஜி அப்படின்னு டைப் பண்ணேன்னா என்ன ஃபர்ஸ்ட் லைனுக்கு எடுத்துட்டு போய் விட்டுரும். இதுவே நான் லாஸ்ட் லைனுக்கு வரணும்னா ஷிஃப்ட் ஜின்னு கொடுக்கணும். பாருங்க, இப்ப நான் எந்த லைன்ல இருக்குன்னு நானோ கொண்டேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு போறதுக்கு ஜின்னு கொடுக்குறேன், லாஸ்ட் லைனுக்கு வர்றதுக்கு ஷிஃப்ட் ஜின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகும், லாஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் போயிடுவேன், லாஸ்ட் லைன் வந்துடுவேன். எனக்கு நடுவில் ஒரு லைனுக்கு போகணுங்க. எப்படிங்க போறது அப்படின்னா இந்த லைனோட நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை வச்சு உங்களால போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட் மோட், அதாவது கோலனுக்கு போயிட்டு சும்மா 10வது லைன் கொடுக்குறேன். 10ன்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா எனக்கு 10வது லைனுக்கு எடுத்துட்டு போகும். அப்ப சிங்கப்பூர் தான் என்னோட 10வது லைன். கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 10வது லைனுக்கு என்ன எடுத்துட்டு போயிடுச்சு. இதுவே நான் கோலன் 23ன்னு கொடுத்தேன்னா என்ன 23வது லைனுக்கு எடுத்துட்டு வரும். அப்ப கிளாக் தான் உங்களுக்கு 23வது லைன். ஆனா இதுலதான் லைன் நம்பரே இல்லைங்க. ஒரு வாட்டி என்னால கவுண்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்ல. அப்போ உங்களுக்கு லைன் நம்பர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே அதை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு என்ன கொடுக்கணும்னா கோலன்னு கொடுத்துட்டு செட்னு கொடுத்துட்டு நம்பர் NUன்னு கொடுத்தீங்கன்னா நம்பர்னு அர்த்தம். செட் NU அப்படின்னு கொடுத்து நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல்ல எத்தனை லைன் இருக்கோ அத்தனை லைனுக்கும் நம்பர் வந்துடும். பாத்தீங்களா, 1ல இருந்து எனக்கு 31 வரைக்கும் நம்பர் வந்துருக்கு. ஓகே, எனக்கு நம்பர் வேணாம்னு நினைக்கிறேங்க, நம்பரே எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா கோலன் செட்டு நோ நம்பர் நோ NU அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் எல்லாமே போயிடும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லைனுக்கு போறது எப்படி, லாஸ்ட் லைனுக்கு வர்றது எப்படி, நடுவில் இருக்க லைனுக்கு போறது எப்படி, அதே மாதிரி நம்பர் எப்படி செட் பண்றது, அந்த நம்பர் செட் பண்ணது எப்படி எடுக்கிறதுன்றத பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா ஒரு லைனை காப்பி பண்றது எப்படி, பேஸ்ட் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், செட் நம்பர் தான் கொடுத்துட்றேன். கோலன் செட் நம்பர் என்டர், நம்பர் செட் பண்ணியாச்சு. நல்லா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நான் மேல போறேன். ஓகே, மேல இந்த இடத்துல முரளின்னு இருக்கு. கரெக்டா, முரளின்னு இருக்கு. 8வது லைன்ல முரளின்னு இருக்கு. இந்த ஒரு லைனை மட்டும் நான் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் நான் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன கமெண்ட் தெரியுமா கொடுக்கணும், 2 வாட்டி ஒய் அப்படின்னு கொடுக்கணும். நீங்க ஒய்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு லைன் காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப 8th லைன் ஃபுல்லாவே உங்களுக்கு காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் இதை பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 8வது லைன்ல இருக்க முரளிய 9வது லைன்ல எனக்கு எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு. 14th லைன்லயும் எம்டியா தான் இருக்கு. இந்த 14th லைன் தான் நான் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் பேஸ்ட் பண்றதுக்கு டீன்ற கமெண்ட்டை கொடுத்தா போதும். பாருங்க, எனக்கு முரளின்னு பேஸ்ட் ஆயிடுச்சு. சரிதா, பீனு கொடுத்தோன்னே எனக்கு முரளின்னு பேஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி பீனு கொடுத்தா திருப்பி முரளின்னு பேஸ்ட் ஆகும். நான் எத்தனை வாட்டி முரளின்னு கொடுத்தாலும் அத்தனை வாட்டி எனக்கு முரளின்றது பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை வாட்டி பீனு கொடுத்தாலும் அத்தனை வாட்டி எனக்கு பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, காப்பி பண்றதுக்கு ஒய்னு கொடுக்குறீங்க, பேஸ்ட் பண்றதுக்கு பீனு கொடுக்குறீங்க. சிம்பிள். அடுத்தது எனக்கு டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும் இருக்குல்ல, இந்த லைனை மட்டும் நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெலிட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் தெரியுமா கொடுக்கணும், டிடின்ற கமெண்ட்.
டிடின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு லைன் டெலிட் ஆகும். நல்லா பாத்துக்கோங்க. 24ல எனக்கு முரளின்னு தான் இருக்கு. நான் டிடின்னு கொடுக்குறேன், டெலிட் ஆயிடுச்சு. டிடின்னு கொடுக்குறேன், டெலிட் ஆகுது. திருப்பி நான் என்ன பண்றேன், இங்க போயிடுறேன். மேல ஒரு முரளி இருக்குல்ல, யூகே கீழே இந்த முரளியை போயிட்டு டிடின்னு கொடுக்குறேன். டிடி டிடி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு லைனா டெலிட் ஆயிட்டே வருதா? அப்ப காப்பி பண்றது எப்படி, பேஸ்ட் பண்றது எப்படி, டெலிட் பண்றது எப்படி? இன்னொரு கொஸ்டின் வரும்ல, அப்ப நான் ஒரு லைனா தான் டெலிட் பண்ண முடியுமா, மொத்தமா டெலிட் பண்ண முடியாதா? ஒரு லைனா தான் காப்பி பண்ண முடியுமா, மொத்தமா காப்பி பண்ண முடியாதா அப்படின்ற கொஸ்டின் இருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்றேன், இந்த முதல் லைனுக்கு போயிடுறேன். ஓகே, முதல் லைன்ல இருந்து எனக்கு 10 லைனை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் 10 லைனை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன தெரியுமா கொடுப்பேன், 10 அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒய்னு கொடுப்பேன். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வருது பாருங்க, 10 லைன்ஸ் யாங்க்டுன்னு வரும். தெரியுதா? அப்ப 10 லைனை நீங்க காப்பி பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்ப நம்ம பேஸ்ட் பண்ணலாம். எப்படி பேஸ்ட் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல 24 ஒன்று தெரியுமா, இந்த 24க்கு வந்துட்டு பீன்னு கொடுத்துறேன். பீன்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, மனோஜ், நிரேஷ், சுரேனு அப்படின்ற நேம் எனக்கு காப்பி ஆகி பேஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப 10 லைனுமே எனக்கு காப்பி ஆகி பேஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்க, அப்ப மல்டிபிள் லைன்ஸை காப்பி பண்றதுக்கு ஒய்க்கு முன்னாடி எத்தனை லைனை காப்பி பண்ணணுமோ அத்தனை லைனை மென்ஷன் பண்ணா போதும். கரெக்டா? பேஸ்ட் பண்றதுக்கு எப்பவும் போல பீன்ற கமெண்ட். அப்ப டெலிட் பண்றதுக்கு என்ன பண்றது, சேம் அதேதான். டிடின்னு கொடுப்போம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் 10 லைனை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க, மனோஜ்ல இருந்து 10 லைனை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப 10ன்னு கொடுத்து டிடின்னு கொடுத்தேன்னா அந்த 10 லைன் மட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ டிடிக்கு முன்னாடி எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை லைன் உங்களுக்கு டெலிட் பண்ணும். ஒய்க்கு முன்னாடி எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை லைன் உங்களுக்கு காப்பி பண்ணணும். இப்படிதான் நீங்க மல்டிபிள் லைன்ஸ் காப்பி பண்ணணும், மல்டிபிள் லைன்ஸ்ல பேஸ்ட் பண்ணணும். ஓகே, அப்ப நம்ம VI எடிட்டர் ஓபன் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்றதுக்கு பேசிக்கான நாலேஜ நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேர்டு இருக்கு, எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வேர்ட் எல்லாம் எனக்கு தேவையான வேர்டை நான் எப்படி தேடுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. தேடுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, கோலன் அப்படின்னு கொடுத்து ஸ்லாஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க தேடுறீங்கன்னு அர்த்தம், அதாவது சர்ச் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் என்ன பண்றேன், முரளின்ற நேம சர்ச் பண்றாங்க. முரளி அப்படின்னு போட்டு என்டர்னு கொடுத்தேன்னா முரளின்னு எனக்கு எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு ஹைலைட் ஆயிடுது. அப்ப என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும்ல, முரளின்ற நேம மட்டும் என்னால ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, இப்போ என்ன பண்றேன், தேடி எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்றேன். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல பார்ப்போம்ல, வேர்ட் டாக்குமெண்ட்ல ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுன்னு பார்ப்போம்ல, அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேம் இதேதான் கோலன். ஓகேவா, பெர்சன்டேஜை கொடுத்து எஸ்ன்னு கொடுக்கணும். பெர்சன்டேஜ் சர்ச், எதை சர்ச் பண்ணு, முரளின்ற பேரை சர்ச் பண்ணு. முரளின்ற பேரை சர்ச் பண்ணு, அதை மாத்திட்டு ஸ்பேஸ்ன்னு கொடுத்து என்னவா மாத்த போறீங்களோ அந்த பேரு. இப்ப நான் முரளின்னு இருக்க எல்லா இடத்துலயுமே சேஞ்சுடுன்னு மாத்த போறேன். ஓகேவா, அப்ப எந்தெந்த இடத்துல தான் எனக்கு முரளின்ற நேம் இருக்கோ அந்த இடம்லாம் எனக்கு சேஞ்சுடுன்னு மாறும். நான் என்டர்னு தரேன். ஒன் செகண்ட், ஸ்லாஷ் சர்ச் முரளி. Change. I hope I missed one comment. Just a minute, I have a comment here. Got it. நான் ஸ்பேஸ்னு ஒன்று மென்ஷன் பண்ணதுனால நான் சொன்ன மாதிரி இந்த லினக்ஸ் மிஷின் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம ஸ்பேஸ்னு கொடுத்தாலும் அதுக்கு தெரியும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே அதுக்கு தெரியும். அப்போ நீங்க ஸ்பேஸ்ன்றதை மென்ஷன் பண்ணாம கொடுத்து பாருங்க. பெர்சன்டேஜ் அப்படின்னா சர்ச் பண்ணுங்க, எஸ். பெர்சன்டேஜ்னு கொடுத்து எஸ்ன்னு கொடுத்தோம்னா அதுக்கு சர்ச் பண்ணுன்னு அர்த்தம்.
எதை சர்ச் பண்ண போகுது? முரளின்ற வேர்டை சர்ச் பண்ண போகுது. என்னவா மாத்த போகுது அப்படின்னா சேஞ்சுன்னு மாத்த போகுது. CHANGED ஸ்பேஸ் கொடுக்காம ஸ்லாஷ்ன்றதை கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த கமெண்ட் கரெக்ட் தான், ஸ்பேஸ்ன்றதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட என்ன கொடுத்தேன்னா எனக்கு முரளின்னு எந்த நேரத்துல இருந்ததோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே சேஞ்சு அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, அப்ப இப்படிதான் நீங்க ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்றத பண்ணணும். அப்ப லினக்ஸ் மிஷினை பொறுத்த அளவுக்கு எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் தான். வாட் எவர் நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்றீங்களோ எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, அண்ட் ஃபைனலா ஒரு எடிட்டர்ல உள்ள வந்து எடிட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. காப்பி பண்ண தெரியும், டெலிட் பண்ண தெரியும், ஃபர்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்றது, லாஸ்ட் லைனுக்கு மூவ் பண்றது, அதே மாதிரி ஒரு வேர்டை சர்ச் பண்றது, ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டை ரீப்ளேஸ் பண்றது, இந்த மாதிரியான பேசிக் சினாரியோஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, அதாவது லினக்ஸோட வீக்கெண்ட் கிளாஸ்ல இது வரைக்குமே நம்ம பார்த்தாச்சு. விமிண்ட் எடிட்டர்ல இதுல இருக்கிற கமெண்ட்ஸை தாண்டி சில அட்வான்ஸான கமெண்ட்ஸையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது அடிஷனலா இருக்கிறது இதுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான். ஸோ இது ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம்னா இன்னைக்கான கிளாஸை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம VI எடிட்டர்ல பார்த்துருக்கோம்ல, அது வரைக்கும் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கீங்கன்னா எல்லாருமே சாட் பாக்ஸ்ல கிளியர் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. எனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஓகே. ஓகே, ஆல்மோஸ்ட் ஐ எம் கெட்டிங் கிளியர். அண்ட் ஆல்சோ சில பேர் டவுட்னு சொல்லியிருக்கீங்க, நான் அவங்களுக்காக அன்மியூட் பண்ற பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். இப்ப டெலிட் ஆப்ஷன்ல இப்ப 20 to 33 அதுக்குள்ள உள்ளதை மட்டும் டெலிட் பண்ணா இப்ப டெலிட் பண்றது. அதுக்கு முன்னாடி எத்தனை நம்பரை டெலீட் பண்ணுமோ அந்த நம்பர் ஆட் பண்ணுங்க. இல்ல நம்ம நீங்க சொல்லும்போது சிங்கிள் நம்பர் சொன்னீங்க, ஃபுல்லா இப்ப 10 to 22 அதை டெலிட் பண்ணணும். அதை மட்டும் டெலிட் பண்ணணும். அப்ப நீங்க 10th லைனுக்கு போகணும். 10th லைனுக்கு போறதுக்கு கோலன் 10 கொடுத்தா அந்த லைனுக்கு போயிடலாமா? இப்ப நான் எந்த லைனுக்கு வந்துட்டேன்? இப்ப நான் அது வந்து எத்தனை லைன் டெலிட் பண்ணணும்? 22 வரைக்கும். அப்ப எத்தனை லைன் வருது கணக்கு? 12 லைன்ஸ் வருதா? அப்ப நான் 12 டைப் பண்ணி டிடின்னு கொடுத்தேன்னா அந்த லைன் கூட டெலிட் ஆயிடும். எந்த லைன்ல இருந்து டெலிட் பண்ணாமோ அந்த லைனுக்கு வந்து எத்தனை லைன் டெலிட் பண்ணுன்ற கவுண்ட் கொடுத்து டிடின்ற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அத்தனை லைன் உங்களுக்கு டெலிட் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒன்ஸ் நீங்க ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அதை அன்டோரீடோ பண்ண முடியாது. ஒரு வாட்டி நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களால சேஞ்சஸ் அன்டோரீடோன்னு ஒண்ணு பண்ணுவோம்ல, இதுக்கு முன்னாடி இருக்கிறது வேணும் இதுக்கப்புறமா இருக்கிறது வேணும் அப்படின்னு உங்களால பண்ண முடியாது அப்படின்றத மைண்ட் வச்சுக்கோங்க. அப்ப லினக்ஸ் மிஷினை பொறுத்த அளவுக்கு ஒன் டன் மீ டன். எஸ் லட்சுமி, நான் இந்த கமெண்ட்ஸ் அதாவது வீக்கெண்ட் பேட்ச் வச்சிருக்க ஒரு நோட் பேட் இருக்குல்ல, இதை அப்படியே ஷேர் பண்ணிடுவேன். இதுல இருக்க கமெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்றது இருக்கு, இதை பார்த்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹலோ, எஸ் சொல்லுங்க பூபதி சார். இப்போ வந்து விண்டோஸ்ல வந்து ரீசைக்கிள் பின்னு இருக்கும்ல சார், அதை டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிடும், அதுவாக ஸ்டோர் ஆயிரும். இப்போ இதே மாதிரி லினக்ஸ்லயே ஸ்டோர் பண்ண முடியுமா? இல்லங்க, லினக்ஸ்ல நீங்க ஒன்று டெலிட் பண்ணீங்கன்னா உங்களால அதை திருப்பி ரீகால் பண்ண முடியாது. நம்ம விண்டோஸ் மிஷின் மாதிரி லினக்ஸ் மிஷின் கிடையாது. ஸோ இதுல ரீசைக்கிள் பின் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். இதுல ஏன் சார் அண்டு ரீடு பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? என்ன ரீசன் என்ன இருக்குங்களா? இதுல பண்ற சேஞ்சஸ் எதாலுமே அண்டோ ரீடோ பண்ண முடியாதுங்க. ஏன்னா டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில யார் வேணா இந்த ஃபைல் எடிட் பண்றான் அப்படின்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா ஒன்ஸ் அதை சேஞ்ச் பண்ண மாதிரி தான் இருக்கும், திருப்பி அதை ரீகால் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ ரியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ண போகும்போது ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஃபைல் எடிட் பண்ண போறீங்கன்னா முன்னாடியே அதை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்றது சஜஸ்டபிள். ஏன்னா நீங்க புதுசா எடிட் பண்ற ஃபைல்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க, அதனால ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஆல்ரெடி நீங்க பேக்கப் எடுத்து வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சப்போஸ் நீங்க பேக்கப் எடுக்க மறந்துட்டீங்கன்னா திருப்பி உங்களால அண்டர் ரீட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அதுதான் உங்களோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேவா இருக்கும்.
ஓகே, ஹலோ ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபைல் எடிட் பண்ண போறீங்க இல்ல கிரியேட் பண்ண போறீங்கன்னா ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்றது சஜஸ்டபிள். ஹலோ எஸ் சொல்லுங்க நம்மளே. நம்ம இன்னொரு ஃபைல் வந்து அதே அதுல பண்ணணும்னா அதுக்கு எப்படி இன்னொரு நம்ம ஐ ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா இன்னொரு இன்சர்ட் ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் ஒரே இதுல எனக்கு புரியல நீங்க கேக்குறது. நீங்க மனோஜ்னு அதுல ஒண்ணு அது ஒண்ணு பண்ணீங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு ஃபைல் இன்னொரு கிரியேட் பண்ண முடியுமா? அது ஃபுல்லியே வந்து இன்னொரு நேம் ஆட் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? ஐ கான்ட் கெட் யூ ப்ராப்பர்லி. நீங்க கேக்குறத என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். இந்த மனோஜ்ன்ற நேமை திருப்பி ஆட் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்களா? இல்ல இந்த என்டையர் ஃபைல் மாதிரி இன்னொன்னு பண்ண முடியுமா? நீங்க ஈஸி டு யூசர் குள்ள வந்து இன்னொன்னு கிரியேட் பண்ண முடியுமா? இந்த ஃபைலுக்குள்ள வந்து உங்களால பண்ண முடியாதுங்க. இந்த ஃபைலுக்கு வெளியில இருந்து இந்த ஃபைலை வந்து நீங்க காப்பி பண்ணி வேற இடத்துல வச்சுக்கலாம். அப்ப அதே மாதிரி தானே இருக்கும். அதுக்கு F1 அப்பனா ஒரு டாக்குமெண்ட் தான் பண்ண முடியுமா இப்ப நம்ம கிரியேட்? ஆமாங்க, நீங்க காப்பி பண்ணி வேணா வச்சுக்கலாம். F1 அப்படின்ற ஃபைலை வேற ஒரு பாத்துக்கு நீங்க காப்பி பண்ணி வேணா வச்சுக்கலாம். ஓகே, any other doubts? டச் கமாண்ட் பத்தி மட்டும் சொல்லுங்க சார் கொஞ்சம். டச் கமாண்ட் பத்தி ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க சார். டச்ன்றது ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற கமாண்ட். டச்னு கொடுத்து எந்த நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். கிரியேட் பண்றதுக்காக. ஓகே சார். Okay, fine. So let's go to the next segment. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு இந்த ஃபைல் இருக்குங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு ஃபைல் இருக்கு, அதாவது எல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு F1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல்ல இருக்கிற முதல் 10 லைனை மட்டும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஃபைலுக்குள்ள நான் போகக்கூடாது, ஆனா முதல்ல இருக்கிற ஒரு 10 லைனை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 100 லைன் 200 லைன் இருக்கட்டும், நான் அந்த ஃபைலுக்குள்ள போக போறது கிடையாது, ஏன்னா நான் எடிட் பண்ண போறது கிடையாது. பட் எனக்கு உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் 10 லைன் மட்டும் பார்க்கணும்னு நினைச்சேன்னா அதுக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஹெட் அப்படின்ற கமெண்ட் டைப் பண்ணணும். ஹெட், HEAD, ஹெட் ஹைஃபன் அப்படின்னு கொடுத்தது எத்தனை லைனை நீங்க காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை லைன். 10 லைன் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் 10 லைனை மட்டும் காட்டும். எந்த ஃபைல்ல இருக்கிற 10 லைனை காட்டணும்? F1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற 10 லைன் மட்டும் என்ன பண்ணி எனக்கு காட்டு அப்படின்னு நான் சொல்றேன். என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு மனோஜ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி மில்க் வரைக்கும் தான் 10 லைன் இருக்கு. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற 10 லைனை மட்டும் அவுட்புட்டா காட்டுது. அதுக்காக நான் யூஸ் பண்ண போற கமெண்ட் தான் ஹெட். நம்ம ஹெட் டெய்லுன்னு பேசி விளையாடிப்போம் இல்லையா, ஹெட்டா டெய்லா போட்டு பார்க்கலாம்னு சொல்லி தானே கேமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஹெட்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 லைன், அப்போ லாஸ்ட் 10 லைனை பாக்குறதுக்கு டெய்ல் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். கரெக்டா? இப்ப நான் என்ன பண்றேன், டெய்ல் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணி -10 கொடுக்குறேன். அப்ப லாஸ்ட்ல இருந்து 10 லைன் எனக்கு காட்டும். எந்த ஃபைல் இருக்கிறத காட்டணும்? F1 அப்படின்ற ஃபைல் இருக்கிறத காட்டணும். என் 10 கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட் 10 லைனை மட்டும் அவுட்புட்டா காட்டுது. ஓகேவா? அப்ப ஹெட் என்ன பண்ணும், டெய்ல் என்ன பண்ணும்? ஹெட்ன்றது ஒரு ஃபைல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 10 லைன் மட்டும் காட்டும். அதாவது நீங்க எத்தனை லைன் மென்ஷன் பண்றீங்களோ அத்தனை லைன். நான் 3 லைன் கொடுத்தேன்னா 3 மட்டும் காட்டும். இங்க பாருங்க, இதுல மனோஜன், எதேஷ், சுரேன் இருக்கா. இப்ப நான் என்ன பண்றேன், ஹெட் -3 அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃபைலோட நேம் கொடுத்தேன்னா இந்த F1 அப்படின்ற ஃபைல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 லைனை மட்டும் எனக்கு அவுட்புட்டா காட்டும். பாருங்க, மனோஜ், நரேஷ், சுரேன். ஓகே, இதே மாதிரி லாஸ்ட் 2 லைனை மட்டும் காட்டணும்னு நான் நினைச்சேன்னா லாஸ்ட் 2 லைன் இதுல என்ன இருக்கு, நானோ டச்னு இருக்கா. இப்ப என்ன பண்றேன், டெய்ல் -2 F1 அப்படின்ற ஃபைல். பாருங்க, டச் நானோன்றதை மட்டும் காட்டு. அப்போ ஹெட்ன்றது எதுக்காக, டெய்ல்ன்றது எதுக்காகன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைங்க எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன்லாம் வேணாம், எனக்கு என்டையரா அந்த ஃபைலை மொத்தமா காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கேட் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்றதை நீங்க மொத்தமா பார்க்கணும்னா கேட்ன்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்ப கேட்னு கொடுத்து F1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா F1ன்ற ஃபைலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா காட்டும். பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு. இந்த ஃபைலுக்குள்ள இவ்வளவு கண்டென்ட் இருக்குன்றத என்னால உள்ள போகாமலே பாத்துக்க முடியுது. அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு கமெண்ட் தான் கேட்ன்ற கமெண்ட். அப்ப ஹெட், டெய்லு, கேட்
3 பார்த்துருப்போம். இது 3த்தையுமே நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்கேன். ஹெட், டெய்லு அப்படின்றது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, இன்னும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னா மாடிஃபிகேஷன், அதாவது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இதுதான், சேஞ்ச் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ஃபைலுக்கு ஓனர் யாரு? நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்றீங்க, அந்த ஃபைலுக்கு ஓனர் யாரு? நம்மளாதான் இருப்போம். யாரு கிரியேட் பண்றாங்களோ அவங்க தானே ஓனர். அப்போ அவங்க தான் ஓனர். அப்போ நீங்க ஓனர், நீங்க அந்த ஃபைல என்ன வேணா பண்ணலாம். ஆனா இன்னொருத்தர் வராரு, வேற ஒருத்தர் வராரு, அவங்களும் என்ன வேணா பண்ணலாமா? அப்படி பண்ணக்கூடாது இல்ல. அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும்னா யார் யார் எதை யூஸ் பண்ணலான்ற பர்மிஷனை செட் பண்ணணும். ஓகே, அப்ப அந்த பர்மிஷனை செட் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட் என்ன தெரியுமா? chmodன்ற கமெண்ட். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட்னா chmod அப்படின்றது. இப்ப இங்க இருக்கிறதுல இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பர்மிஷன் அப்படி கொடுத்துக்கிறேன், இதை எடுத்துறேன். இது வரைக்கும் இருக்கிறத நான் அப்படியே எடுத்துறேன். இது நான் லாஸ்ட் கிளாஸ்க்காக யூஸ் பண்ணதுதான். நான் என்ன பண்றேன், இதை எடுத்துறேன். இப்போ பர்மிஷன் கொடுக்கணும்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு கமெண்ட்டுக்கு தான் chmodன்னு சொல்லுவோம். இந்த chmod ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா? சேஞ்ச் மாடிஃபிகேஷன். சேஞ்ச் மாடிஃபிகேஷன், என்னோட பர்மிஷன் மாடிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குல்ல, அதாவது நம்மளுடைய மிஷினுக்குள்ள நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கோம். நான் வேணா உங்களுக்கு அதை எல்எஸ் கொடுத்து ப்ரூவ் பண்றேன். எல்எஸ் என்கிட்ட F1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இதுக்குள்ள பர்மிஷன் நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ls -l கொடுக்கலாம். அதாவது லாங் லிஸ்ட் பண்ணி காட்டு அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, அதை கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பர்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு டைரக்டரிக்கு ஒரு பர்மிஷன் இருக்கு, ஃபைலுக்கு ஒரு பர்மிஷன் இருக்கு. இங்க இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு நோட் பேட்ல கொடுக்குறேன். இது F1 அப்படின்ற ஃபைலுடைய பர்மிஷன். அதே மாதிரி இது டைரக்டரியுடைய பர்மிஷன். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டைரக்டரியுடைய பர்மிஷன். ஓகே, இப்போ முன்னாடி ஹைஃபன் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம் தெரியுமா? ஃபைலுன்னு கன்சிடர் பண்ணுவோம். அதுவே டி அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம டைரக்டரின்னு கன்சிடர் பண்ணுவோம். நீங்க டைரக்டரியா ஃபைலான்னு பாக்குறதுக்கு இதுவும் ஒரு மெத்தட். அப்போ லாங் லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு டில ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது டைரக்டரி, ஹைஃபன்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஒரு ஃபைல். ஓகே, இப்போதைக்கு இதை நம்ம 3 பிரிச்சுக்கலாம். இப்ப முன்னாடி இருக்கிற ஹைஃபன் இருக்குல்ல, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி இருக்க டி இருக்குல்ல, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை 3 பிரிக்கணும். 3 3. அதே மாதிரி இதையும் 3 3. இங்க 3 லெட்டர் இருக்கா, இங்க 3 லெட்டர் இருக்கா, இங்கேயும் 3 லெட்டர் இருக்கு. இப்போ இந்த இடத்துல RWXன்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன மீனிங்னா ஆருக்கு ரீடுன்றது மீனிங். ஓகேவா, ஆருக்கு ரீட் அப்படின்றது மீனிங். அதே மாதிரி ரைட் பண்றதுக்கு டபிள்யூக்கு ரைட்ன்றது மீனிங், எக்ஸுக்கு எக்ஸிக்யூட்ன்றது மீனிங். ஓகேவா, RWX ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட். இப்போ ரீட் பர்மிஷன் மட்டும் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 4 அப்படின்ற நம்பரை கொடுக்கலாம். ரைட் பர்மிஷன் மட்டும் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 2ன்ற நம்பரை கொடுக்கலாம். எக்ஸிக்யூட் பர்மிஷன் மட்டும் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1ன்ற நம்பரை கொடுக்கலாம். ஓகே, இப்போ ரியல் டைம்ல எனக்கு இதுல பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்கு. நல்லா நோட் டவுன் பண்ணீங்களா? இந்த இடத்துல பாருங்க, எனக்கு 3 இருக்கு. 1 2 3 3 இருக்கு. இந்த 1 இருக்கு தெரியுமா, இந்த 1 நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூசர் அப்படின்னு சொல்லுவோம். யூசர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த 2 என்னன்னு சொல்லுவோம்னா குரூப்னு சொல்லுவோம். இந்த 3 அதர்ஸ் சொல்லுவோம். யூசர், குரூப், அதர். ஓகேவா, யூசர், குரூப், அதர். இப்போ இந்த பர்மிஷனை கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அது என்ன அப்படின்னா சேஞ்ச் மாடிஃபிகேஷன், chmod. இப்போ ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரீடுக்கு என்ன நம்பரு? 4 2 1. கரெக்டா? இப்போ யூசருக்கு நான் ஒரு நம்பர் கொடுக்க போறேன். என்ன நம்பர் அப்படின்னா 6ன்ற நம்பர். கரெக்டா? இந்த குரூப்புக்கு ஒரு நம்பர் கொடுக்க போறேன். என்ன நம்பர் அப்படின்னா 7 அப்படின்ற நம்பர். இந்த அதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்க போறேன். அவங்களுக்கு 4 அப்படின்ற நம்பர். இப்போ இந்த பர்மிஷன் நான் கொடுத்தேன்னா, அதாவது 6 7 4 அப்படின்ற பர்மிஷனை இந்த F1 அப்படின்ற ஃபைலுக்கு நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல என்னென்னலாம் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். யூசருக்கு என்னெல்லாம் வரும், குரூப்புக்கு என்னெல்லாம் வரும், அதர்ஸ்க்கு என்னெல்லாம் வரும். இப்போ 4 + 6 எவ்வளோ? அதாவது 4 + 2 எவ்வளோ? 6. அப்ப இந்த இடத்துல நான் 6ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப இந்த யூசருக்கு
ரீட் பர்மிஷனும் இருக்கு, ரைட் பர்மிஷனும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அதே மாதிரி இங்க 7 கொடுத்துருக்கேன். அப்போ 4 + 2 + 1 தானே 7. அப்ப 7 கொடுத்தேன்னா இந்த குரூப்புக்கு ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட் மூணுமே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அதே மாதிரி அதர்ஸ்க்கு 4 கொடுத்துருக்கேன். 4னா என்னது? ரீடு. அப்ப இந்த ரீட் பர்மிஷன் மட்டும் தான் இருக்கு இந்த ஃபைலுக்கு. அதர்ஸ்க்கு ரீட் பர்மிஷன் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். இதே கமாண்டை நான் இங்க எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க வந்துட்டு எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னா F1 அப்படின்னு இருக்கா. இப்போ chmod சேஞ்ச் மாடிஃபிகேஷன் என்ன மாடிஃபை பண்றேன்னா 6 7 4 கொடுக்குறேன். எதுக்கு? F1 ஃபைலுக்கு. என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த பர்மிஷன்ன்றது மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப நான் திருப்பி ls-lன்னு கொடுத்து என்டர் பண்ணேன்னா பர்மிஷன்ன்றது மாறி இருக்கு. இப்போ இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? இது முன்னாடி இருந்தது, இது இப்ப இருக்கிறது. ஓகேவா? இதையும் நான் 3 பிரிச்சுக்கிறேன். பாருங்க என்னென்ன இருக்குன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல 4 2 கரெக்டா? இந்த இடத்துல 0 ஐஃபன் அப்படின்னு இருந்தா எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம், அதனால 0. அடுத்தது ரீடுக்கு 4, ரைட்டுக்கு 2, எக்ஸிக்யூட்டுக்கு 1. டோட்டலா என்ன நம்பர் வருது? பிளஸ் பண்ணா இதுக்கு 4 மட்டும் கொடுத்தோம். கரெக்டா? அப்போ நல்லா நோட் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தது 6 7 4 நம்பர். 4 + 2 எவ்வளோ? 6. 4 + 2 + 1 எவ்வளோ? 7. ஆர்ன்றது எவ்வளோ? 4 அப்படின்றது வெறும் 4 தான். அப்ப 6 7 4 கொடுத்ததுனால எனக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இப்படி மாறிடுச்சு. முன்னாடி இப்படி இருந்தது, இப்போ இப்படி மாறிடுச்சு. கரெக்டா? அப்போ பர்மிஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். யாருக்கு என்ன பர்மிஷன் கொடுக்கணும்ன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்ப ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட் இருக்கு. அந்த ரீடுக்கு நம்பர் 4, ரைட்டுக்கு நம்பர் 2, எக்ஸுக்கு நம்பர் 1, அதாவது எக்ஸிக்யூட்டுக்கு 1. 4 + 2 + 1 கொடுத்தேன்னா அதுக்கு 7 அப்படின்றது மீனிங். எல்லா பர்மிஷனும் கொடுத்துருக்கேன்றது மீனிங். இப்ப நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுக்க போறேன். ஒரு சில கொஸ்டின்ஸும் கேட்க போறேன். யார் யார் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்றது இதுல தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், chmod 400 கொடுக்குறேன். அப்ப யார் யாருக்கு என்னென்ன பர்மிஷன் போகும்? யூசருக்கு மட்டும் ரீட் போகும் சார். ஓகே, சூப்பர். யூசருக்கு மட்டும் ரீட் பர்மிஷன். ஓகே, மத்தவங்க எல்லாருக்கும்? மத்தவங்கன்னா இது கிடையாது, எந்த பர்மிஷனும் கிடையாது. சூப்பர். இப்போ இன்னொரு கான்செப்ட், வேற ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ 761 அப்படி கொடுக்குறேன். யார் யாருக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்கு? யூசருக்கு ஃபுல் ஆக்சஸ், குரூப்புக்கு வந்து ரீட் அண்ட் ரைட், அப்புறம் அதர்ஸ்க்கு வந்து எக்ஸிக்யூட். அதர்ஸ்க்கு வந்து எக்ஸிக்யூட். ஓகே, சூப்பர், குட். அடுத்தது இப்ப யார் யாருக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்கு? யூசருக்கு ரீட் அண்ட் எக்ஸிக்யூட், ஓகே, குரூப்க்கு எக்ஸிக்யூட், அதர்ஸ்க்கு ரீட் அண்ட் ரைட். ரீட் அண்ட் ரைட், சூப்பர். அப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு என்ன மீனிங்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? அப்போ இதை பார்த்து உங்களால கண்டுபிடிக்க முடியும் யார் யாருக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அது எப்படி மாத்தணும்ன்றது உங்களுக்கு தெரியும். இதை மாத்துறதுக்காக நம்ம கொடுக்குற கமெண்ட் தான் chmod. அப்போ பர்மிஷன் சேஞ்ச் பண்ணும்போது எப்படி கொடுக்கணும்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அப்ப இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா chmod பர்மிஷன் சொல்லுவோம். அப்ப பர்மிஷன் சேஞ்ச் பண்ண தெரியுமான்னு கேட்டா இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்ல. அது ஓகே சார். இப்ப வந்து யூசர் வந்து நம்ம யூஸ் பண்றோம் நம்மளோடது, அந்த குரூப் அதர்ஸ்ங்கிறதும் குரூப்புங்கிறதும் யாரு? அது நம்ம கொடுக்குற இப்ப பர்மிஷன். நான் அவங்க ஒரு டெவலப்மெண்ட்காக ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்க யூசர் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு ஒரு பர்மிஷன் நான் கொடுக்கணும்ல. தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த குரூப் கொடுத்துட்டேன்னா இருக்கிற எல்லா டீமுக்கும் சேர்த்து ஒண்ணு. ஆமா, ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு சேர்த்து ஒரு குரூப், அந்த குரூப்புக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துறேன். அந்த குரூப்புக்கு என்ன பர்மிஷன் இருக்கோ அதே பர்மிஷன் தான் அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். ஓகே, அதுக்காக குரூப். அதர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா யூசரும் கிடையாது, குரூப்லயும் இல்லன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் அதர்ஸ். அப்ப அவங்களுக்கு என்ன பர்மிஷன் இருக்கும்? மேக்ஸிமம் ரீட் பண்ற பர்மிஷன் எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறதுக்கு ரீட் பண்ற பர்மிஷன் மட்டும் தான் இருக்கும், பாக்குற பர்மிஷன் தான் இருக்கும். அதுதான் யூசர், குரூப், அதர். இப்ப இந்த கமெண்ட் அவங்க மாத்திக்க மாட்டாங்க சார்? இல்லங்க, இந்த கமெண்ட்ஸ் யாரால மாத்த முடியும் அப்படின்னா ரூட் யூசரால தான் மாத்த முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபோல்ட், அதாவது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க தானே ஓனர், உங்களால மாத்த முடியும். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க தானே ஓனர், உங்களால மாத்த முடியும்.
என்டையரா எல்லாத்துக்கும் யாரால மாத்த முடியும்னா அட்மினால மட்டும் தான் மாத்த முடியும். அப்ப ரூட் யூசருக்கு தான் இதை சேஞ்ச் பண்றதுக்கான பர்மிஷன்லாம் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ த ரிமைனிங் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கில் அப்படின்ற கமெண்ட்டை பார்க்குறோம். கில்ன்ற கமெண்ட் எதுக்காக தெரியுமா? கில்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம டாஸ்க் மேனேஜர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா லேப்டாப்லயுமே டாஸ்க் மேனேஜர்னு ஒன்று இருக்கு. நான் இது வரைக்கும் என்னென்ன ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேனோ அது எல்லாமே எனக்கு இதுல காட்டுது. இப்போ நான் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி எண்ட் டாஸ்க்னு கொடுத்தேன்னா அந்த செட்டிங்ஸ் ஃபுல்லா எனக்கு க்ளோஸ் ஆயிடும். இந்த எண்ட் டாஸ்க் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கில்லுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி எனக்கு டாஸ்க் மேனேஜரை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டாப்ன்ற கமெண்ட்டை கொடுங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு சிபியூ ஆக்குபை பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ப்ராசஸர் பின்னாடி ரன் ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா டாப்ன்ற கமெண்ட்டை கொடுத்து என்கிட்ட தாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு சிபியூ ஆக்குபை பண்ணிருக்கு, எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணிருக்கு, எந்த அப்ளிகேஷன் ஆக்குபை பண்ணிருக்கு, என்ன கமெண்ட் ஆக்குபை பண்ணிருக்குன்றத உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்கு. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி பர்டிகுலரா எனக்கு எது அதிகமா இருக்கோ அதை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுக்காக நான் கொடுக்குற கமெண்ட் தான் கில்ன்ற கமெண்ட். இப்ப நான் கியூன்னு கொடுத்தேன்னா இதுல இருந்து வெளியே வந்துடும். கியூன்னு கொடுத்தா போதும், இந்த டாப் கமெண்ட்ல இருந்து வெளியில வந்துடும். இப்ப நான் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸரை கில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கில்ன்ற கமெண்ட்டை கொடுக்கணும். கில் கில்லுக்கு ஒரு சிக்னல் நம்பர் இருக்கு, அதாவது -9 அப்படின்றது ஒரு நம்பர். -9 கொடுத்தா என்ன தெரியுமா ஆகும்? ஃபோர்ஸ்ஃபுல்லி எல்லாத்தையுமே எனக்கு க்ளோஸ் பண்ணும். ஃபோர்ஸ்ஃபுல்லி எனக்கு ஓகேனாலும் சரி, ரன்னானாலும் சரி, ரன்னாலும் சரி, எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லி அதை க்ளோஸ் பண்ணிடும். -9ன்னு கொடுத்தாச்சு, எதை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லணும்ல. அப்போ எந்த ப்ராசஸரோ அந்த ப்ராசஸருடைய ஐடி PIDன்னு இருக்குல்ல, அதுதான் ப்ராசஸர் ஐடி. இந்த ஐடியை நான் 10ன்னு கொடுத்தேன்னா அந்த 10 மட்டும் க்ளோஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன், 3397 இருக்குல்ல, அது கொடுக்குறேன். 3397 97 எனக்கு அது மட்டும் கில் ஆகும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல என்ன வருது பாத்தீங்களா? ஓகே, தப்பா கொடுத்துருக்கேன் ஸ்பெல்லிங். கில் KILL -9 393397 இந்த ப்ராசஸர் ஐடி கில் பண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட தரேன். எனக்கு அது மட்டும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா கில் ஆயிடும். இப்ப இருந்து என்கிட்ட தரேன், கில் ஆயிடுச்சு. 1 செகண்ட் டைம் அவுட் ஆயிடுச்சு, ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரீஸ்டார்ட் EC2 -user root யூசரா மாறதுக்கு sudo -i ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். டாப்ன்ற கமெண்ட்டை கொடுக்குறேன். ஓகே, கியூன்னு கொடுத்தேன்னா வெளியில வந்துடும். இப்போ நான் கில் பண்றதுக்காக கில் -9 அப்படின்ற சிக்னலை யூஸ் பண்ணி இப்போ 9ன்னு இருக்கு, 6ன்னு பாத்தீங்களா, ஒன்றுன்றது மட்டும் எனக்கு கில் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி நீங்க பர்டிகுலரா நம்ம எண்ட் டாஸ்க் கொடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்க லினக்ஸ் மிஷின்ல பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கில் அப்படின்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். இதுல 2 விஷயம் இருக்கு, 2 சிக்னல் இருக்கு. ஒன்னு 9, இன்னொன்னு 15. இந்த 9ன்றது என்ன பண்ணும்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி எல்லாத்தையுமே கில் பண்ணும். 15 என்ன பண்ணும்னா ப்ராப்பரா எல்லாத்தையுமே போயிட்டு ப்ராப்பர் ஷட் பண்ணும். ஓகே, அதுதான் நம்ம 15ன்னு கொடுப்போம். மேக்ஸிமம் எல்லாருமே 15 தான் யூஸ் பண்ணுவோம். சில விஷயங்கள்ல மட்டும் நம்ம 9ன்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பர்டிகுலரா எனக்கு என்னென்ன ப்ராசஸர் ரன் ஆகுதோ அதை மட்டும் பார்க்கணும். அதாவது ரன்னிங் ப்ராசஸர் என்னென்ன ப்ராசஸர்லாம் ரன் ஆயிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட்னா TS-EF அப்படின்னு நீங்க கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா என்னென்ன ப்ராசஸர் ரன் ஆகுதோ எல்லா ப்ராசஸரையுமே உங்களுக்கு காட்டும். ஓகேவா? இது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸர் எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கோ பேக் எண்ட்ல அது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு அவுட்புட்டா பாக்குறதுக்காக, அதாவது ரன்னிங் ப்ராசஸரை பாக்குறதுக்காக யூஸ் பண்ற கமெண்ட் TS-EF அப்படின்ற கமெண்ட். ஓகே, இப்போ பர்டிகுலரா நான் வந்து ஒரே ஒரு ப்ராசஸரை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தேவை ஒரே ஒரு ப்ராசஸர் தான், அதை மட்டும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா grep கமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. grep கமெண்ட் எதுக்காக அப்படின்னா சேம் கமெண்ட் தான், TS-EF பைப்லைன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பைப்லைன் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ண போறேன், grep பண்ண போறேன். grep எதை grep பண்ண போறேன், எனக்கு EC2 யூசர்னு ஒரு ப்ராசஸர் ரன் ஆகுதுல அதை மட்டும் எனக்கு காட்டுன்னு சொல்லி என்கிட்ட தரேன். எனக்கு இந்த இடத்துல எது EC2 யூசரா இருக்கோ அதை மட்டும் அவுட்புட்டா காட்டுது. சரிதா? அவ பர்டிகுலரா ஒரு ப்ராசஸரை மட்டும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா grep பண்ணி பார்த்துக்கலாம். TS-EF கொடுத்தீங்கன்னா என்டையரா எல்லா ப்ராசஸரையுமே காட்டும்.
அதுல இருக்கிற ஒரு ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கிரெப்ன்ற கமெண்டை யூஸ் பண்ணி அதை மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ற கமெண்ட்னா ps-ef அண்ட் ps-. ஒரு டிஸ்க் இப்ப நம்ம லோக்கல் டிஸ்க், அதாவது இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓபன் பண்ணோம்னா டிஸ்க் பிசியை கிளிக் பண்ணும்போது இத்தனை டிஸ்க் இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியும்ல. இதே மாதிரி லினக்ஸ் மிஷின் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஒன்றும் கிடையாது, ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு டியூன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா எத்தனை டிஸ்க் இருக்குன்னு காட்டும். ஓகே, இத நமக்கு என்ன சைஸ் என்ன ஏதுன்னு தெரியல, அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், du-size -s கொடுத்தா சைஸ் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட்ல காட்டணுன்றதுக்காக ஹெச்னு கொடுக்கலாம். நம்ம டிஸ்க் என்ன சைஸ்ல இருக்குன்றத நம்மளுக்கு அவுட்புட்டா காட்டும். இப்ப பாருங்க, நான் என்டர்னு தரேன், எனக்கு 36 KB வரைக்கும் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது நம்ம டிஸ்க் 8 GB வச்சிருக்கோம்ல, அதுல அடிஷனலா இருக்கிற ஃபைல்லாம் 36 K வரைக்கும் தான் இருக்கு, KB வரைக்கும் தான் இருக்கு. ஓகே, அதை நம்ம பாக்குறதுக்கான கமெண்ட் தான் du-sh அப்படின்ற கமெண்ட். அதே மாதிரி மொத்தமா எத்தனை டிஸ்க் இருக்குன்னு நீங்க பாக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட் தான் ls-blk. நமக்கு எத்தனை டிஸ்க் இருக்கு, மொத்தம் 3 டிஸ்க் இருக்கா, இந்த மாதிரி லினக்ஸ் மிஷின் ls-blk அப்படின்ற கமெண்ட் கொடுக்கலாம். ls-blkன்னு கொடுத்தீங்கன்னா 8 GB உங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்கு அப்படின்றத அவுட்புட்டா காட்டுது. அப்ப ls-blk என்னன்னு தெரியுமா, லிஸ்ட் பிளாக், எல்லா பிளாக்கையுமே எனக்கு லிஸ்ட் பண்ணி காட்டு அப்படின்றது அர்த்தம். அப்ப ls-blkன்ற கமெண்ட பார்த்தாச்சு. இப்ப அந்த டிஸ்க் என்ன சைஸ்ல இருக்குன்னு பார்க்கணும்ல, அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணலாம்னா du-h யூஸ் பண்ணோம்ல. இப்போ tf-h யூஸ் பண்ணலாம். tf-h யூஸ் பண்ணீங்கன்னா 8 GB அதோட சைஸ். இப்போ அதுல அவைலபிளா இருக்கிறது 6.4 GB. டோட்டலா இதுல எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம்னா 1.7 GB யூஸ் பண்ணிருக்கோம். இதுல tmp-ன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அது எல்லாமே டெம்பரவரி ஃபைல், அதை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. நம்ம ஃபைல் இதுதான், நம்மளோட ஃபைல் சிஸ்டம் இதுதான். அப்போ இது எவ்வளவு பர்சன்ட் யூஸ் பண்ணிருக்கோன்றதையும் அவுட்புட்டா காட்டுது. அப்போ இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு டிஸ்கோட சைஸை நீங்க பார்க்கணும்னா df-hன்ற கமெண்ட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரியல் டைம்ல எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்குங்க. நமக்கு வார் ஃபைல்ஸ், அதாவது நம்மளோட லாக் ஃபைல்ஸ்ல நிறையவே இருக்கும். அந்த லாக் ஃபைல்ஸ் எல்லாம் எங்க போயிருக்கும் அப்படின்னா வார் அப்படின்ற ஒரு டைரக்டரிக்குள்ள இருக்கும். இப்ப நான் எந்த சிம்பிள்ல இருக்கேன்னு பாத்துக்கோங்க, டில்ட் சிம்பிள்ல இருக்கு. சீரின்னு கொடுத்து ஸ்லாஷின்னு கொடுத்தேன்னா அந்த ஸ்லாஷ் சிம்பிளுக்குள்ள போயிடுவேன். இதுக்குள்ள நல்லா நோட் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்னு ஒரு ஃபைல் இருக்கா, இந்த டைரக்டரிக்குள்ள தான் உங்களோட லாக் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். அதாவது உள்ள யார் யார் வராங்க, என்னென்ன பண்றாங்க, என்னென்ன எரர் வருது, இது எல்லாமே நமக்கு ஒரு ஹிஸ்டரியா ஜென்ரேட் ஆகும்ல, அந்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லாக் ஃபைல்னு சொல்லுவோம். அந்த லாக் ஃபைல் உங்களுக்கு அடிக்கடி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சில ஃபைல்ஸ் எல்லாம் முக்கியமான ஃபைல்ஸா இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், ஆனா டெலிட் பண்ணக்கூடாது, எனக்கு ஸ்பேஸும் அதிகமாகுது. ரியல் டைம்ல ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. என்ன ப்ராப்ளம் தெரியுமா, எனக்கு ஸ்பேஸ் கம்மியாகிட்டே வருது, எல்லா ஃபைல்ஸுமே டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ டெலிட் பண்றதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிடணும். யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லையான்னு கேட்பாங்க. சப்போஸ் அது முக்கியம் சொல்லிட்டாங்கன்னா நீங்க அதை கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணணும். இப்போ கம்ப்ரஸ் பண்றதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்ப கம்ப்ரஸ் பண்றது எப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். அடுத்தது இப்ப நானே ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள போறேன். ls-ன்னு கொடுத்தேன்னா அதுல ஓல்டுன்னு ஒரு ஃபைல் இருக்கா, இந்த ஃபைல் எனக்கு முக்கியமான ஃபைல் தான், ஆனா எனக்கு மெமரி அதிகமா இருக்கிறதுனால இதை நான் என்ன பண்ண போறேன்னா இதை கம்ப்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அப்படி கம்ப்ரஸ் பண்றதுக்கு நான் கொடுக்குற கமெண்ட் என்ன தெரியுமா, ஜிப் பண்ற கமெண்ட். இதுல gzip அப்படின்ற ஒரு கமெண்ட் யூஸ் பண்றேன். gzip எதை ஜிப் பண்ண போறோம், ஓல்டுன்ற ஃபைல ஜிப் பண்ண போறேன். என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஃபைல் ஜிப் ஆயிடுச்சு. நான் ls-ன்னு கொடுத்து பார்த்தேன்னா இங்க பாருங்க ஓல்டு ஃபைல் எனக்கு gzip ஆயிருக்குன்றத அவுட்புட்டா காட்டுது. கரெக்டா? அப்ப இதோட சைஸ் இப்போ கம்மியா தானே இருக்கும். அப்ப இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபைல ரீசைஸ் பண்ணி வச்சுப்பீங்க, அதாவது கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. இப்போ எப்படி கம்ப்ரஸ் பண்றோமோ அதே மாதிரி டீகம்ப்ரஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு தெரியணும். அப்போ ஒண்ணும் கிடையாது, எப்படி ஜிப் பண்ணோமா, இப்ப என்ன பண்ணலாம், gzipன்னு கொடுத்தோம்ல, இப்ப g unzip. எதை அன்சிப் பண்ண போறோம், ஓல்டுன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அதை அன்சிப் பண்ண போறோம். என்டர்னு கொடுத்தேன்னா இப்ப எனக்கு அது அன்சிப் ஆயிடுச்சு. ls-ன்னு கொடுத்து பார்த்தேன்னா எனக்கு இந்த இடத்துல ஜிப் ஃபைலா இருந்தது, அன்சிப்பா இந்த இடத்துல அவுட்புட்டா காட்டுது. கரெக்டா? அப்ப ஜிப் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அன்சிப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற கமெண்ட் வரைக்குமே நம்ம கிளியரா பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரின்ற ஒரு கமெண்ட். இவ்வளவு நேரம் நீங்க ஒரு கமெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தோம்ல, இது வரைக்கும் நம்ம எத்தனை கமெண்ட்ஸ் ரன் பண்ணிருக்கோம், அதாவது டைப் பண்ணி பார்த்திருக்கோன்றத பார்க்கணும்னா ஹிஸ்டரின்ற கமெண்ட கொடுங்க. ஹிஸ்டரி என்டர்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நம்ம எத்தனை வாட்டி கமெண்ட் ரன் பண்ணிருக்கோம், எத்தனை வாட்டி ரிப்பீட்டட் கமெண்ட் போட்டிருக்கோன்றத அவுட்புட்டா காட்டுது. இது எல்லாமே நம்ம ரன் பண்ண கமெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து, அதாவது whoamI-ல இருந்து
கிளியர், எக்ஸிட், மேக் டைரக்டரி, எல்எஸ், பிடபிள்யூடி, இந்த மாதிரி என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோன்றத இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அவுட்புட்டாவே காட்டுது. கரெக்டா? அப்ப நம்ம இருக்கோம் கிளியர்னு கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். அப்ப ஹிஸ்டரின்ற கமெண்ட் தான் இது வரைக்கும் நீங்க என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்றத உங்களுக்கு ஒரு ரிவ்யூவா காட்டும். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு, லினக்ஸ் செஷன்ல நமக்கு தெரிய வேண்டிய பேசிக்கான சினாரியோஸ் எல்லாத்தையுமே தெளிவா பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் டாஸ்க்கு வரலாம். இன்னைக்கான டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் எடுத்தே வச்சிருக்கேன். இங்க இருக்கு பாத்தீங்களா, ஃபிளேவர்ஸ் ஆஃப் லினக்ஸ். நான் டே 1 டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஃபிளேவர்ஸ் ஆஃப் லினக்ஸ். என்னென்ன ஃபிளேவர்ஸ் எல்லாம் இருக்கு லினக்ஸ்லன்றதை பார்த்துட்டு வரணும். அதுதான் உங்களுடைய முதல் டாஸ்க். ரெண்டாவது, ரியல் டைம்ல யூஸ் பண்ற, அதிகபட்சமா யூஸ் பண்ற ஒரு 50 இல்ல 100 கமெண்ட்டை எனக்கு கூகுள் பண்ணி நீங்க எடுத்து அனுப்பணும். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா இன்னும் சில கமெண்ட்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க இல்லையா? அதனால நான் உங்களுக்கு இது ஒரு டாஸ்கா கொடுப்பேன். அடுத்தது, நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் எப்படி மூவ் பண்றதுன்னு சொன்னேங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு டைரக்டரி எப்படி காப்பி பண்றது, எப்படி மூவ் பண்றதுன்னு பார்க்க போறீங்க. அதுதான் உங்களுடைய மூணாவது. சேஞ்ச் ஓனர்ஷிப், சேஞ்ச் குரூப் அப்படின்னு சில கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது எதுக்காகன்றதையும் நான் இங்க கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த அவுட்புட் வருதான்றதை எனக்கு அவுட்புட்டா நீங்க காட்ட போறீங்க. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கான இன்னைக்கான டாஸ்க். அது இல்லாம நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுவேன். அந்த டாக்குமெண்ட்ல 100 கமெண்ட்ஸ் இருக்கும். அதுல நம்ம கிளாஸ்ல பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்ப பார்க்காத கமெண்ட்ஸ் என்னென்ன, எதுக்காக இருக்குன்றதை நீங்க பார்த்துட்டு எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே நான் உங்களுக்கு இன்னைக்கு டேல லினக்ஸ் செஷன்ல உங்களுக்காக கொடுக்குற டாஸ்க். அப்போ இதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இந்த டாஸ்க்கை முடிச்சு எனக்கு சப்மிட் பண்ணணும். எனக்கு யாரெல்லாம் இதை சப்மிட் பண்றீங்களோ அவங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, பர்டிகுலரா ஒரு செஷன் தனியா வைக்க போறேன். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ்ல எனக்கு ஒரு 6 பேர் அனுப்பியிருக்காங்க. அதாவது கடந்த 2 வாரங்கள்ல எனக்கு மொத்தமா அட்டன் பண்ணது என்னமோ 200 பேர் 300 பேர் அட்டன் பண்ணிருப்பாங்க லாஸ்ட் 2 வீக்ஸ்ல. ஆனா எனக்கு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தது இந்த வீக்ஸ், லாஸ்ட் 2 வீக்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வருவீங்கல்ல, ஒரு 10 பேர் 20 பேர் வருவீங்கல்ல, அப்போ அவங்க எல்லாருக்குமே நான் எனக்கு மெசேஜ் பண்ணவங்க நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன், சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே சாட்டர்டே ஒரு காம்ப்ளிமெண்டரி செஷனா, அதாவது இந்த லினக்ஸ்ன்ற பேசிக்கே உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி தான். இதுல நான் கொடுக்குற டாஸ்க்கை யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா பண்றீங்களோ அவங்களுக்கான ஸ்கோப் நான் கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், சாட்டர்டே ஒரு நாள் டெடிகேட்டடா உங்களுக்காக ஒரு 2 hours இல்ல 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ பர்பஸ்ல என்னென்னலாம் கேட்பாங்க, லினக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், டெவாப்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதாவது ஒரு இன்டர்வியூ பேசிக்கான ஒரு செஷன்ஸை நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா ப்ரொவைட் பண்ண போறேன். அது யாருக்கு அப்படின்னா, இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்றவங்களுக்கு மட்டுமே. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த கமெண்ட் அண்ட் இது வரைக்கும் இந்த கிளாஸ்ல எல்லாமே கிளியரா இருக்கீங்களா? அப்படி கிளியரா இருந்தீங்கன்னா எனக்கு சாட் பாக்ஸ்ல கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. இல்ல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா எஸ் எப்படி நான் உங்களுக்கு ஷேர் பண்றது? சாரி கம்ப்ளீட் பண்ணி எப்படி உங்களுக்கு ஷேர் பண்றீங்க? நவீன், நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப கிளியரா கேட்கல. மத்தவங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கா அவர் பேசுறது? டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி எப்படி ஷேர் பண்றதுன்னு கேட்டேன். ஓகே, நான் எனக்கு என்னோட நம்பர் வந்து உங்களுக்கு சாட் பாக்ஸ் ஷேர் பண்றேன். ஸோ ஐ எம் அவைலபிள் ஆன் திஸ் நம்பர். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. மேபி நான் கால் அவைலபிளா இருக்க மாட்டேன். மெசேஜ் பண்ணும், நான் நம்பர் உங்களுக்கு ஷேர் பாக்ஸ். கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு முடிச்சுட்டு திங்க் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிளாஸ் ஷெட்யூல் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ல, அது ஒரு 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி இல்லாம நிறைய பேரா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கும் அதை லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த ரெக்கார்டிங்ஸ் நான் உங்க மென்டாருக்கு ஷேர் பண்ணிடுவேன். அந்த ரெக்கார்டிங் அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். பட் யாராவது மிஸ் பண்ணிட்டீங்க, டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அனுப்பிச்சவங்க டெலிட் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெக்கார்டிங்ஸ் எப்போ உங்க கைக்கு வருதோ அப்பயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதை என்னாலையும் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க முடியாது. நான் உங்க மென்டாருக்கு ஷேர் பண்ணிடுவேன், உங்க மென்டார் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. ஸோ உங்க ட்ரெயினர் இதை கேட்டு இந்த லிங்க்ஸை வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த டாஸ்க் எல்லாம் அப்படி நீங்களே அதில் அனுப்பிச்சு விட்ருவீங்களா? என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு ஃபைல்? இல்ல டாஸ்க்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் நோட் பேட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்து நீங்களே கூட நோட் பண்ணிக்கோங்க டாஸ்க் எல்லாம். ஓகே ஓகே சார் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ சார்? இல்லங்க லினக்ஸ்ல உங்களுக்கு உங்களுக்கு இதுல கவர் ஆகும். இது தாண்டி எனக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இல்ல கொஞ்சம் பேசுறது கேட்கல, கொஞ்சம் சொல்லுங்க. மத்தவங்க எல்லாருக்குமே ஆடிபிளா இருக்கா? எனக்கு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல பிரேக் ஆகுது மனோஜ். பிரேக் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. சார் இது வந்து 1 வீக் டைம் இருக்கா சார் இந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு? நீங்க எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஷேர் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு செஷன் கனெக்ட் பண்ணுவேன். சரிங்க சார். இது இப்போ வந்து ஏதாச்சும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இல்ல டவுட் எதுனா இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாமா சார்? டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு டவுட்ஸ் வராது. இத பார்த்து பிராக்டிஸ் பண்ணாலே டவுட்ஸ் வராது. அது தான் டவுட்ஸ் வந்தா நீங்க தாராளமா எனக்கு பிங் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அக்கவுண்ட் இன்னும் கிரியேட் ஆகல சார். அதனால தான் நான் இப்பதான் 2 டேஸ் தான் ஆயிருக்கு நான் வந்து கிளாஸ்க்கு. ஹலோ சார். AWS ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் 2 டேஸ் தான் சார் ஆயிருக்கு. இப்பதான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் 2 டேஸ் தான். ஓகே சார் ஓகே சார். நோ இஷ்யூ. இதுக்கு அப்புறம் நீங்க போக போக லிங்க்ஸ்ல கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்ப இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார் ஓகே சார். थैंक यू சார். ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது நீங்க வெப்சைட் சொல்ல முடியுமா ரெஃபரன்ஸ்க்கு? புரியலங்க. ரெஃபரன்ஸ் சார் ஏதாவது நெட்ல சர்ச் பண்ணி ரெஃபரன்ஸ் அதுக்குதான் உங்களுக்கு ஒரு டாஸ்கே கொடுத்துருக்கேன். மோஸ்ட் யூஸ் கமெண்ட்ஸ் ரியல் டைம்ல என்ன யூஸ் பண்றாங்கன்றது கூகுள் பண்ணி எனக்கு அவுட்புட் அனுப்பும். நானுமே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுவேன். அதுலயுமே எல்லா கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் சார். லாஸ்ட் ஓகே இந்த லாஸ்ட் 4 இருக்குல சார், அதுதான் எப்படி நீங்க கேக்குறீங்க? எஸ் அதுவும் சேர்த்து தான் கூகுள் பண்ணனும். கரெக்ட்டா? சோ நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் இப்ப நம்ம மத்த கமெண்ட்லாம் நம்ம டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். இந்த நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தது எப்படி ஷேர் பண்றது? எனக்கு ஒரு டாக்குமெண்டா ஷேர் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பண்ணீங்களோ எனக்கு அதை ரைட் பண்ணி அதோட ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணி ஒரு டாக்குமெண்டா ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் கிரேட் டைம். அதாவது வீக்கெண்ட்ல கிளாஸ் இது ஒரு மாதிரி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு. பட் இது இந்த காம்ப்ளிமெண்ட்ரி நான் இன்னைக்கு டேல தான் ஃப்ரீ. ஸோ அதனால எப்படி சண்டே நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு நான் இந்த கிளாஸ் காண்டக்ட். ஓகே ஸோ தட் ஃபைன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் கிரேட் டைம். ஏதாச்சும் டவுட்னா பிங் பண்ணுங்க. அண்ட் இந்த லினக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கணும், எனக்கு லினக்ஸை பத்தி மட்டுமே படிக்கணும்னு ஆசையா இருக்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வாய்ஸ் பிரேக் ஆகுது. ரெஃபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஓபனிங்ஸ் அதிகமா கிடைக்கும். இல்ல பேசுனது ஒண்ணுமே கேட்கல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா? ஆமா ஆமா சார். ஓகே ஓகே ஐ அம் கெட்டிங் இன்டர்நெட் எரர். சோ ஐ ஜஸ்ட் வைண்ட் அப் தி கிளாஸ். ஏதாச்சும் டவுட்னா எனக்கு பிங் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே லினக்ஸ் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வந்தீங்க? ஃப்ரெஷரா இருப்பீங்க இல்லையா அதுல நிறைய பேரு. ஸோ ஃப்ரெஷர் இல்ல 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க ரெட் ஹேட் லினக்ஸை தனியாவே படிங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு.